வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வருகின்ற தேசிய அளவிலான தகுதி தேர்வில் நாம் அனைவரும் அதிகப்படியான மதிப்பெண் பெற்று வெற்றி பெற எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. இன்றைய இந்த வகுப்பு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அரேஞ்ச் பண்ணப்பட்டது தான். சாயந்தரமாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். சிலபஸில் இருக்கக்கூடிய பதஞ்சலி யோக சூத்ரா நம்ம ஒரு தடவை ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் அப்படின்ன போது இன்னொருத்தரை கூப்பிடலான்னும் போது ஏன் ஒருத்தராக கூப்பிடணும், எல்லாருமே கூப்பிடலாம் அப்படின்னும் போது அரேஞ்ச் பண்ணதா பாலாஜி ஐயா, எங்கள் தமிழ் செல்வி, செந்தமிழ் செல்வியம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அரேஞ்ச் பண்ணி இதை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ சிலபஸ் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கான சூத்திரங்களை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய 1 by 1 ஒவ்வொரு வேர்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தைக்கு எந்த சூத்திரம் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஏன்னா சூத்திரங்கள் எல்லாம் படித்தாச்சு, சிலபஸ் எல்லாம் படித்தாச்சு. இருந்தாலும் ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு எங்கே அர்த்தம் இருக்கிறது என்பது தெரியாத போல் இருக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பே தவிர மறுபடியும் பதஞ்சலி யோக சூத்திரம் முழுசாலாம் நான் உட்காந்து கிளாஸ் ஒவ்வொரு சூத்திரமாக எடுக்கலை. இப்போ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் கையில் கண்டிப்பாக சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட மொபைல்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐயா சிலபஸ் சாஃப்ட் காப்பி இருக்குது, நான் கூட குரூப்பில் போட்டு விட்றேன், குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சிலபஸ் வச்சுட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு எந்த சூத்திரம் சரியானது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அவ்வளோதான். ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதில் ஏதாவது ஒரு சிலது ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாம் இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் இருக்குது. சிலபஸ் யூஜிசி உங்கள் மொபைலில் இருக்கா? அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம குரூப்புக்கு. வாழ்க வளமுடன். நம்ம அதுக்கு முன்னாடி பதஞ்சலி ப்ரேயர் சாங் எல்லோரும் சேர்ந்தே நம்ம ஒரு சான் பண்ணிட்டு உள்ளார போகலாம். அனைவரும் தியான ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளலாம். ஸ்பைன் எரெக்ட், head should be straight. Relax your shoulders. Keep your fingers in meditative mudra on thighs. Gently close your eyes. Take a deep breath and long breathe out. Once again, take a deep breath and long breathe out. Now take a deep breath and start home. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि.
வாழ்க வளமுடன். இப்போ சிலபஸ் உங்க கையில இருந்ததுன்னா, உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. நீங்க வந்து அன்மியூட் பண்ணலாம். நீங்க டப்புன்னு ஃபாஸ்ட்டா யார் வேணாலும் கொஞ்சம் ஆன் பண்ணி உள்ளார வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம, பதஞ்சலி யோக சூத்திரத்துல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தையில இருந்து நீங்க இது எங்க பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஸோ சமாதி பாதால யோகா அப்படிங்கிறது யோகான்னு போட்டு மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் த யோகா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த சூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்? நீங்க ஆன்சர் பண்ணலாம். யாராவது ஆன்சர் பண்ண வெரி குட் சொல்லுவேன் எல்லாருக்கும். ஜெயந்தி அம்மா வாழ்க வளமுடன். சித்தவர்த்தி நிரோதகா. வேற வேற யாராவது ஆன்சர்? 1.2 சித்தவர்த்தி நிரோதகா. அதே யோகா அனுசாசனம் அப்படிங்கறது யோகாக்கு மீனிங். ஓகே வெரி குட். அப்புறம் அவ்வளவுதானா? ததா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். ததா துருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் என்பது யோகாவோட மீனிங் அண்ட் அதனோட நேச்சர் ஆஃப் யோகா இல்லையா? ஓகே வெரி குட். அப்புறம் வாழ்க வளமுடன். இந்த ஸ்லைடு உங்களால படிக்க முடியுது? ஸ்கிரீன்ல இருக்கா? இப்ப யோகா பாசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு ஸ்கிரீன் ஆகுதா உங்களுக்கு? ஓகே எஸ் சார். ஓகே ஓகே ஸ்கிரீன் ஆகுது. ஓகே. மஞ்சுளா அதை அப்படியே படிங்க. The Yoga Abhyasa is commentary on the Yoga Sutra of Patanjali, traditionally attributed to the legendary Vedic sage Vyasa, who he said to have composed the Mahabharata. த யோக பாஷ்யா, யோக அபியாசம் இல்லை, யோக பாஷ்யா. யோக பாஷ்யம் என்றது யோகாக்கு கமாண்ட்ரி எழுதுறது. ஈஸிய கமாண்ட்ரி. அந்த கமாண்ட்ரி ஆன் த யோக சூத்ரா ஆஃப் பதஞ்சலி. பதஞ்சலி எழுதின யோக சூத்திரத்துக்கு எழுதுற கமாண்ட்ரிக்கு பேரு யோக பாஷ்யா. இது ஒரு கீ பாயிண்ட். ட்ரெடிஷ்னலி அட்ரிபியூட்டட் டு த லெஜெண்டரி வேதிக் சேஜ். ஸோ ஒருத்தர் வந்து அதுக்கு கமாண்ட்ரி ட்ரெடிஷ்னலாக எழுதுறது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா வியாசா. வியாசா யாருன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்தை எழுதினவர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இதை பற்றி நமக்கு தகவல் தெரியணும். எதுக்காக இதை போடுறோம் அப்படின்னா யோகா பற்றியும் பதஞ்சலி யோக சூத்ரா பற்றியும் ஒரு பேசிக் கொஸ்டின், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் யோகா அப்படின்னு அந்த பதஞ்சலி யோக சூத்திரம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அடுத்த பேராகிராஃபில் இருக்கிறது ஏற்கனவே கேட்டது தான். அஞ்சனாமா, கேன் யூ ரீட் திஸ் செகண்ட் பேரா? The Yoga Bhashya states that yoga in the Yoga Sutra has the meaning of samadhi. Another commentary, the Vivarana by a certain Sankara, confirms the interpretation of yoga samadhi. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. யோக பாசியால வந்து அந்த யோகா என்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ யோக பாசியா அப்படிங்கிறது வந்து வியாசர் எழுதினது தான், யோகாக்கு எழுதின கமாண்ட்ரி. அதுல இருந்து யோகாங்கிற வார்த்தையை வந்து அவங்க வந்து எடுத்து கையாளுறாங்க. என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகக சமாதிஹி. அதாவது அவர் ஃபர்ஸ்ட் கமாண்ட்ரி, ஃபர்ஸ்ட் சூத்திரமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதான் கொடுக்குறாரு. யோகா சமாதிஹி அப்படின்னு கொடுக்குறாரு. அப்ப யோகா என்பது சமாதி அப்படின்னு வியாசர் வந்து கொடுத்திருக்கிறதா ஒரு கமாண்ட்ரி வந்து இருக்கு. அவர் எழுதினதுல அப்படிதான் எழுதுறாரு. ஸோ இருந்தாலும் கூட சங்கராச்சாரியார்லாம் வந்து அவர் வேதாந்திக் ட்ரெடிஷன்ல இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யோகா என்பது யூனியன் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த யோகா அப்படிங்கிறது வந்து யூனியனுங்கிறதா இல்லை இந்த மாதிரி வந்து சமாதின்னு சொல்றதா, இந்த யோகா பத்தின கமெண்ட்ரியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பட் அதெல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு இஷ்யூவாக தான் இருக்கு அப்படிங்கிறத கடைசி பேரால கொடுத்துருக்காங்க. தி சங்கரா மே ஆர் மே நாட் ஹாவ் பீன் த ஃபேம்டு வேதாந்திக் ஸ்காலர் ஆதி சங்கரா 8th 9th செஞ்சுரியில இருந்தவர் அவர். இன்னைக்கு வரைக்கும் இதை பத்தின விஷயங்கள்ல ஆராய்ச்சியில் இது வந்து ஒரு
முடிவு பெறாம தான் இருக்கு. இந்த பதஞ்சலி யூஸ் பண்ண யோகான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல. யோகா இஸ் பதஞ்சலி சூத்ரா ஆஸ் எ மீனிங் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டகிரேஷன்ல தான், யூனியன் தான், ஜாயின் தான், அப்படிதான். அதனோட ஒரிஜினல் வேர்டு வந்து சமஸ்கிருதத்துல நமக்கு லிட்டரலா டிக்ஷனரி மீனிங்ல இருந்தாலும் கூட ஏன் இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, பதஞ்சலி யூஸ் பண்ண நிறைய வேர்டு வந்து டிக்ஷனரியில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்கக்கூடிய வகையில் அவர் எடுத்ததுனால இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ரி வருது. ஸோ நமக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அக்கார்டிங் டு த போட்டு தான் கேட்பாங்க, யாரோட கமெண்ட்ரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சங்கராச்சாரியாரோட கமெண்ட்ரியில இருந்து எடுத்தாங்கன்னா அது இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். வியாசரோட கமெண்ட்ரியில யோக பாசியால் எடுத்தாங்கன்னா சமாதின்னு எடுத்துக்கலாம். அதே பதஞ்சலி யோக சூத்திர எடுத்தீங்கன்னா நீங்க சொன்ன சித்தவிருத்தி நிரோதக எடுத்துக்கலாம். மேலும் இதுல வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இங்க நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெடிவியல் கமெண்ட்ரி ஆரம்ப காலத்துல எப்படி எல்லாம் யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வாச்சஸ்பதி மிஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து கமெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கமெண்ட்ரிக்கு என்ன பேரு? பேசிக்கலா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். வாச்சஸ்பதி மிஸ்ரா எழுதின அந்த யோக சாஸ்திரத்துக்கு எழுதின கமெண்ட்ரிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கலாம். தத்துவ வைஷாரதி அப்படிங்கிறது தான் அதனுடைய கமெண்ட்ரி புக்கு நேமு. அதுக்கப்புறம் போஜராஜ அப்படிங்கிறது வந்து ராஜா மார்த்தாண்டா அப்படிங்கிறது. ராஜா மார்த்தாண்டா யாரால எழுதப்பட்டது, யாரால சொல்லப்பட்டது அப்படின்னா. அடுத்து விஞ்ஞான பிக்ஷு. விஞ்ஞான பிக்ஷு வந்து யோக பாஷ்ய வர்த்திகா. ஸோ யோக பாஷ்ய வர்த்திகா யாருது அப்படின்னா விஞ்ஞான பிக்ஷு. ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி வேர்ட்ல இருந்து யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ கமெண்ட்ரி ரீசனாக வந்து விவேகானந்தர்ல இருந்து அந்த மாதிரி மாடர்ன் யோகா பீரியட்ல வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யோகா ட்ரெடிஷன்ல இருந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்லைட்ல இருக்கிறதெல்லாம் எங்கேருந்து எடுக்கலாம், விக்கிபீடியாலேருந்து எடுத்தது தான். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க அங்கே போய் ஒரு தடவை நீங்க பாருங்க. யோக சித்தவருத்தி நிரோதங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் யோகான்னு சொல்றோம். மேலும் நம்ம சிலபஸ்ல கான்செப்ட் ஆஃப் சித்தா, சித்த பூமி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. கான்செப்ட் ஆஃப் சித்தா அப்படிங்கிறதுக்கு வந்து இதுல 3 வார்த்தை இருக்கு. சித்தா, விருத்தி, நிரோதக 3 வார்த்தை இருக்கு. இந்த சித்தத்தை பத்தி மட்டும் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. சித்த பூமி. ஸோ இந்த ஸ்லைட்ல ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மைண்ட் அப்படிங்கிறது, சித்தம்ங்கிறது நம்ம பிரித்து பார்த்தோம்னா இப்படி மாடர்ன் சயின்ஸ் பீரியட்ல இன்னைக்கு எப்படி வந்து வேவ்லென்த்தை வச்சு அதனோட ஸ்டேட்டஸை வச்சு பிரிக்கிறாங்க. பட் பதஞ்சலி என்னென்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க. பீட்டா ஸ்டேட்ல இருக்கிறத மனாசனும், ஆல்பா ஸ்டேட்ல இருக்கிறத சித்தானும், தியானா ஸ்டேட்ல இருக்கிறத வந்து பிரத்யாயா, சத்துவா ஸ்டேட்ல இருக்கிறது சமாதி ஸ்டேட்ல இருக்கிறது சத்துவா. ஸோ இந்த பீட்டா ஆல்ஃபா இதெல்லாம் வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் இருக்கக்கூடிய மென்டல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் எப்படியெல்லாம் சித்தாவோட இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சித்தம்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த தாட்ஸ் தான் ஒரு புறம் இந்த மாதிரி மாடர்ன் சயின்ஸில் வச்சு நீங்கள் பிரிக்கலாம். இன்னொரு பக்கம் குணங்களை வச்சு நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது படிநிலை பூமி, சித்த பூமிஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ சித்த பூமி கான்செப்டில் நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த டேப்லர் காலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ க்ஷிப்தா, விக்ஷிப்தா, ஏகாகிருதா, நிருக்தா இதுதான் ஆர்டர். இதில் மூதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ என்னென்ன சித்தபூமி கான்செப்டில் என்ன இருக்குது, என்ன இருக்காது, எப்படி வரும் வராதுங்கிறதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கணுங்கிறது தான் இந்த சித்தபூமி கான்செப்டை நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. சித்த விருத்திஸ் என்னன்னு தெரியும், நமக்கு 5 வகை தெரியும். இப்போ சித்த விருத்தி நிரோத பயா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன சூத்திரம், யார் ஆன்சர் பண்றது? ஃபாஸ்ட். சித்தவிருத்தி நிரோத பயா. சித்தவிருத்தி நிரோத பயாக்கு வந்து அந்த 11th சூத்ரா வரலாம் எடுத்துக்கலாங்களா? 11th சூத்ரா வரைக்கும் எடுத்தீங்கன்னா சித்தவிருத்தி தான் இருக்கு. அதுல முதல்ல சித்தவிருத்தி நிரோத பயாங்கிற வார்த்தைக்கு மீனிங் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். விருத்திஸ் எல்லாம் நம்ம போகணும்னா நம்ம வந்து நம்மளாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் அது இல்லங்கம்மா. யோகம் என்பது உருவாகின்ற எண்ண அலைகளை நிறுத்துவது தானங்கய்யா யோக சித்தி விருத்தி நிரோதம். நோ,
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சித்தங்கிறது மனம், விருத்திங்கிறது அந்த மனதுல ஏற்படுற அந்த வேரியேஷன். நிரோதயாங்கிறது வந்து அந்த விருத்திகளை எந்த மாதிரி நம்ம ஒழுங்குபடுத்துறது அந்த மாதிரி. இது அபியாசம் வைராக்கியம் அதுக்கான உபாயம். யா, வெரி குட். ஓரளவுக்கு எல்லாருமே நெருங்கி வந்து கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. ஸோ தட் வேர்ட் யூ ஸ்பிளிட் அப் த ஆல் சிங்கிள் வேர்ட்ஸ். அந்த பதங்களை பிரிங்க. சித்த விருத்திங்கிறது, அதாவது விருத்தி, சித்த விருத்தி, நிரோதம் இருக்கு, நமக்கு தெரியும், டெஃபினேஷன்லேயே இருக்கு. அந்த வார்த்தை தான் அங்கே இருக்கு. அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா உபாயம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே சேர்ந்துருக்கு. அது சேர்த்து படிக்கும் போது நிரோத பயான்னு படிக்கிறோம். பிரிக்கும் போது உபாயம். என்ன உபாயம் இருக்கிறது? அம்மா நடுவில் ஜெயந்தி அம்மா சொன்னது வந்து 11வது சூத்திரம் வரைக்கும். ஆஃப்டர் 11 சூத்திரக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருகிற ஸ்டார்ட் ஆகுறது. சித்தவிருத்தி எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கான அந்த சித்தவிருத்தியை நிரோதம் பண்றதுக்கான உபாயம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை அபியாச வைராக்கியம். அபியாசத்துல என்ன இருக்கு, வைராக்கியத்துல என்ன இருக்குங்கிறத நீங்க இது பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த வார்த்தையே அதுல அதுக்கு ஆன்சர் இருக்கு. வாழ்க வளமுடன். நம்ம வெரி குட். ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. அபியாச வைராக்கியாவுக்கு வந்து யாராவது என்ன சூத்திரன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எந்த சூத்திரன்னு மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அபியாசத்துக்கு எந்த சூத்திரம் இருக்கு? அபியாசத்தை வந்து அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதக, அது உபாயம். அபியாசத்துக்கு 13th சூத்திரம் 12 அபியாச வைராக்கியாபிய தன்னிரோதக. ஆமா, அது உபாயம். அதுதான் பேசியாச்சு. இப்ப அபியாசத்துக்கான சூத்திரம். அபியாசம்னா என்னது? எத்தனாவது சூத்திரம்? 13th. அப்புறம் then 1.14. சோ 13th வந்து அபியாசத்தை சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் அந்த அபியாசத்துக்கான விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. அது எவ்வளவு நேரம், எப்படி பண்ணணும், எப்படி தொடர்ந்து பண்ணணும், அந்த லட்சணம் விவரிக்கப்படுது. சோ 13 அந்த 14th சூத்திரம் தான் அபியாசத்துக்கானது. வைராக்கியத்துக்கு 1.15. அப்புறம் 1.15. அப்புறம் 16. 15 and 16. ஓகே, வெரி குட். அபியாசம் 2 சூத்திரம், வைராக்கியத்துக்கு 2 சூத்திரம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? அபியாச வைராக்கியம் கேட்டாங்க. as the tools, அது டூல்ஸை யூஸ் பண்றாங்க. கான்செப்ட் ஆஃப் பவ பிரத்யயம் அண்ட் உபாய பிரத்யயம், இதுக்கான சூத்திரம் சூத்ரா நம்பர் 19. நம்ம குறுக்கு வழியில போய் சமாதியை ரீச் பண்ண கூடாது அப்படிங்கிறது பிரத்யயம். கரெக்ட், வெரி குட். அடுத்த வார்த்தை உபாய பிரத்யயம். உபாய பிரத்யயம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி அதெல்லாம் இருக்கு, நம்ம ரீச் பண்ணிடலாம். யா, வெரி குட் அம்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். சரி, இப்போ நம்ம வந்து 19 எடுத்துட்டோம், 20 எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி 2 சூத்திரம் மிஸ் பண்ணியிருக்கோமே, அது என்ன, எதுக்காக அந்த சூத்திரம் இருக்கிறது? நடுவுல 17, 18 மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது என்ன? பர வைராக்கியம், அபர வைராக்கியம், விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா, ரூப அனுகமா சம்பிரஞ்சாத சமாதி, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் விராம பிரத்யய அபியாச பூர்வ சம்ஸ்காரம் சேஷான்யாக, அது வந்து பரவைராக்கியம். பரவைராக்கியம் அதோட பெனிஃபிட்ஸ். அது எதனோட பெனிஃபிட்? பரவைராக்கியத்தோட பெனிஃபிட்ஸ் தான் விராம பிரத்யயம். பரவைராக்கியத்தின் பெனிஃபிட் வந்து விராம பிரத்யய அபியாச பூர்வ சம்ஸ்கார சேஷான்யாக. வெரி குட். அப்புறம் விதர்க்க விசாரம் வந்து அபர வைராக்கியத்தோடது. அபர வைராக்கியத்தினோட பெனிஃபிட். வெரி குட் உமாமா, வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். உபாய பிரத்யம் அண்ட் அடுத்த வார்த்தை வந்து சாதன் பஞ்சக்கன்னு கேட்டிருக்காங்க. சாதன் பஞ்சக் இஸ் நத்திங் பட் சேம் தான். உபாய பிரத்யம்னு சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடிய 5 வார்த்தைகள் தான் சாதனை, 5 விதமான சாதனை முறைகள், அதாவது சாதன் பஞ்சக். ஸோ 5 விதமான சாதனை முறைகள் என்ன இருக்கு சமாதியை ரீச் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஸ்ரத்தா, வீரியம், சமாதி, ஸ்மிருதி, சமாதி, பிரக்ஞா, இந்த 5 வகையான வார்த்தைகள் அதுல இருக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள். What are the chitta vikshepas? ஒரு டவுட். Yes.
16வது சூத்திரம் எதுக்காக தத்பரம புருஷக்கியாதே குணவைத்திரி? ஓ, உங்களுக்கு நடுவுல மிஸ் ஆயிடுச்சோ? பரம் புருஷக்கியாத்தியர் குண வைத்திரிஷ்யம், இதுதான் பர வைராக்கியம். வைராக்கியத்தில் 2 இருக்குன்னு சொன்னோம். அது 2. முதல் வைராக்கியம் வந்து உலக விஷயங்களிலிருந்து பற்றி நீங்கி கொள்ளுதல். 2வது வைராக்கியம் அந்த அதாவது பர வைராக்கியம் அப்படிங்கறது வரணும் அப்படின்னு சொன்னா நாம அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ பர வைராக்கியம் பண்றதுக்கு முதல்ல வந்து அபர வைராக்கியம் வரணும். உலக விஷயங்கள பற்று நீங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பரம்பொருளாகிய இறைவன் மீது ஈஸ்வர பிரணிதானம், இறைவன் மீது நாம அதை செலுத்தி தியானம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு கடைசியில அந்த குண வைத்திருசியம், குணாதீத நிலை, குணங்களை கடந்த நிலை, அப்படி போறதுதான் இந்த பர வைராக்கியம். ஆசை அரமின்கள் ஆசை அரமின்கள் ஈசனோடே ஆயினும் ஆசை அரமின்கள். ஆசை அரமின்கள் ஆசை அரமின்கள்ங்கிறது சொல்றது அபர வைராக்கியம். ஈசனோடே ஆயினும் ஆசை அரமின்கள் என்பது பர வைராக்கியம். திருமந்திரம், நீங்க திருமந்திரத்துல ஆய்வாளர் தானங்கம்மா? சாந்தி சரணம்மா? எஸ் சார், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்மா. அதேதான். சித்த விக்ஷேபாஸ் எத்தனாவது சூத்திரம், என்னென்ன இருக்கு? வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. சித்த விக்ஷேபாஸ் அப்படிங்கிறது இருக்கு, பிராக்கெட்லயே அந்தராயசன் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. பிரமாத ஆலசிய அபிரத்தி பிராந்தி தர்சன ஆலக் பூமிகாத்வ அனவ தத்வானி சித்த விக்ஷேபா ஏ அந்தராய. எத்தனை இருக்குமா? 9 இருக்கா? எத்தனாவது சூத்திரங்கம்மா சொன்னீங்கன்னா அந்த சூத்திரத்தை நான் டிஸ்ப்ளே பண்றேன். 30வது சூத்திரம் சார். 30வது சூத்திரத்தை டிஸ்ப்ளே பண்ணவா? சரிங்கம்மா. இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் யாருக்காவது தெரியல அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. இண்டிவிஜுவல் வார்த்தைக்கு இங்கிலீஷ் மீனிங் பாத்துருங்க. சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வந்துதான் இருக்கு. சோ அடுத்து வரதான் போகுது. சோ அப்ஸ்டக்கல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, அதனால நீங்க இதை படிச்சுதான் ஆகணும். 30 மாறவில்லை, ஏன் மாறவில்லை? ஸ்கிரீன்ல 30வது சூத்திரம் டிஸ்ப்ளே ஆகுதாங்கம்மா? ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். சொல்லுங்க, என்னென்ன வார்த்தை இப்ப யாரு சொன்னது நம்ம கிட்ட? சோ அந்த வார்த்தைக்கு மீனிங் சொல்லுங்க, டப்பு டப்புன்னு சீக்கிரமா ஃபாஸ்டா. வாழ்க வளமுடன். வியாதி என்றால் என்ன? ஸ்தியானம் என்றால் என்ன? சம்சயம் என்றால் என்ன? 9 இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இங்க வார்த்தைகளை பார்த்தா நிறைய இருக்கு. 3 3 6 6 2 8 8 2 10 15 வார்த்தைக்கு மேல இருக்கு. எப்படி இதனை பிரிச்சு பாக்குறது? 9 அப்ஸ்டக்கல்ஸ் எதுன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 என வரிசைப்படுத்துங்கள். எஸ். ஹலோ சார். வியாதி. வியாதி. ஹலோ. எஸ், வாழ்க வளமுடன். சுபாமா கேக்குது, சொல்லுங்கம்மா. எஸ் சொல்லுங்கம்மா, சொல்றத உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வியாதி, ஸ்தயனா, சம்சயா, பிரமாதா, அலசியா, அவிரதி, பிராந்தி தர்சனம், அலாபத பூமிகத்வா, அனாவஸ்தித்வா. சரிங்கம்மா, அப்புறங்கம்மா? வியாதியும் அலசிய வந்து பாடி ப்ராப்ளம் மாஸ்டர், மத்தது எல்லாமே மைண்ட் ரிலேட்டட். ஓகே, 1 2 என வரிசைப்படுத்துங்கள். வியாதி, அது வியாதியோட மீனிங் மாஸ்டர் சிக்னஸ். வியாதிங்கிறது சரி டிசீஸ் தெரியும். சிக்னஸ் பிசிக்கல். தியானங்கிறது மென்டல் டிசீஸ் சிக்னஸ். சம்சயன்றது டவுட். பிரமாத கேர்லெஸ். அலசியான்றது பிசிக்கல், அதே மாதிரி லேசினஸ் சோம்பேறித்தனம். அவிரதி அட்டாச்மெண்ட் விருப்பம், அந்த மாதிரி செலிபசி. காந்தி தர்ஷன
ஃபால்ஸ் விஷன் அது மாதிரி தவறாக பிராந்தி தவறா தர்ஷன். புரிஞ்சுக்கிறது. அந்த அண்டா குண்டா உருட்டுறவங்கள கொஞ்சம் தூரமா வந்துருங்க. அவங்க உருட்டிட்டு இருக்கட்டும். நீங்க படிக்கிற பிள்ளைங்களா தூரம் வந்துருங்க. ஸோ இதுல வியாதி 1, தியானம் 2, சம்சயம் 3, பிரமாதம் 4, ஆலசியம் 5, அவிரத்தி 6, பிராந்தி தர்ஷனத்தோட 7 இங்க முடிஞ்சு போச்சு இல்லையா? பிராந்தி தர்ஷனம் 2 வார்த்தையும் சேர்ந்து, பிராந்தி வேற தர்ஷனம் வேறன்னு படிக்க கூடாது, 2 ஒண்ணுதான். ஸோ 8 அப்ஸ்டக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 2 எங்க எடுத்து போறீங்க? அலப்த பூமிகத்வா ஃபெயிலிங் டு அட்டைண்ட், அதே நிலையில மனசு வந்து நிலையாமையில் இருக்கிறது, நிலையாமையா இருக்கு. அனவட்ச தத்வானி, அதே அலைப்பாய்தல். அப்புறம் சித்த விக்ஷேபா, எண்ணங்கள் வந்து மாற்றத்துக்கு உட்படுறது. இதெல்லாம் அந்தராயம். பூமிகத்வா அனவஸ்தி தத்வானி, இந்த 3ம் 2ஆ 1ஆ? இதுல எத்தனை இருக்கு? அலப்த பூமிகத்வா, அலப்தனா ஃபாலிங் டு அட்டைன், பூமிகத்வானா ஸ்டெப்ஸ் இருக்க முடியாம, ரெண்டும் சேர்ந்து ஒண்ணு. அலப்த பூமிகத்வா ஒண்ணு தானே. சோ எங்க இருந்து வழுக்குவீங்க? ஒரு யோக படிகளை ஏறுவீங்க, அப்பதானே அதுல தானே வழுக்க முடியும். அப்ப படி ஒரு வியாதி, படி ஒரு அப்ஸ்டக்கலும், அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வழுக்கிறது வரணும்னு சொன்னா அது எப்படி இருக்கும் இல்லையா? ஓகே, டன் மாஸ்டர். அலப்த பூமிகத்வா அனவஸ்ய தத்வானி, சித்த விக்ஷேபாஸ். சித்த விக்ஷேபா. இதுல ஒரு சின்ன இதுல என்னன்னா, இப்ப நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சித்த விக்ஷேபாஸ் அப்படிங்கறது தான் அந்தராயா அப்படிங்கிற மாதிரி பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. இல்ல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சித்த விக்ஷேபம் அடையிறதே ஒரு விதமான அந்தராயாஸ் தான். பட் இங்க கமாண்டரியில எப்படி எடுத்துருக்காங்க, இது வரைக்கும் கேட்டிருக்கிற கொஸ்டின் சிலபஸ்ல இருக்கிற வரைக்கும் அலப்த பூமிகத்வாங்கிறது 8ஆவதும், அனவஸ்தி தத்துவானி அப்படிங்கறது வந்து 9ஆவதுங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் சித்த விக்ஷேபம், இது எல்லாம் அந்தராயா, அந்தராயா இவைகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் ஆனா கமாண்டரி புக்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, அலப்த பூமிகத்வானவஸ்தி தத்துவானி. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய யோக படிநிலையில முன்னேறும் பொழுது அதிலிருந்து வலிக்கு விளையாடுறது. ஸோ ஒருத்தர் யோகால முன்னேறாங்க அப்படின்னா அவங்க அதுல நிலை நிக்க முடியாம ரிவர்ஸ் ஆகிறது. உதாரணத்துக்கு வந்து இப்ப தீவு வாங்கியிருக்காரு அவர் மாதிரி. ஸோ இதெல்லாம் யோகத்தில் இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது வந்து, ஸோ இது வந்து இந்த 3 வார்த்தையும் ஒன்னா இருந்ததுன்னா சித்த விக்ஷேபம்ங்கிறது 4ஆவது. இதுல என்னன்னா, நாம இங்க வந்து முடிவு பண்ணி இங்க சொல்லிட முடியாது இப்ப கிளாஸ்ல. ஆனா எக்ஸாம்ல கொஸ்டின்ல உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த 4 ஆப்ஷன்ல சரியான சமயோகித புத்தியை பயன்படுத்தி நீங்க தான் ஆன்சர் எடுக்கணும். இந்த இடத்துல போட்டு அடிச்சு விட்டாங்கன்னா குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க வந்து நமக்கு இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இப்பெல்லாம் 5 ஆப்ஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து 1 மட்டும் நெகட்டிவா கொடுத்து இதுல வராதது ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா மீதி இருக்கிறது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இதுல சித்த விக்ஷேபம் வந்து 1ஆ இருக்கு, அனவஸ்தி தத்துவானி இருக்குன்னா நீங்க அதுல அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதை ஒரு மைண்ட்ல, இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன கமாண்டரியில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது சிலபஸ்ல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதனால இந்த இடத்துல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏகதத்துவ அபியாசம் என்பதெல்லாம் என்னென்ன? வாழ்க வளமுடன். ஏகதத்துவ அபியாசங்கள் என்னென்ன இருக்கிறது, எத்தனை இருக்கிறது? சூத்திர நம்பரை சொன்ன கூட போதும். 7 ஏகதத்துவ அபியாசம் இருக்கா? வாழ்க வளமுடன். நடுவுல 7 சொன்னது 1.33 to 1.39. 33ல 1, 34, 35, 36, 37, 38, அவ்வளவுதானங்கம்மா? 39மா? அம்மா வாழ்க வளமுடன். நம்பர் மறுபடியும் சொல்லுங்க, எதுல இருந்து எது வரைக்கும்? 33 to ரேஸ்மி அம்மா வாழ்க வளமுடன். வெரி குட்மா, நீங்க சொன்னது கரெக்ட். 39 வரைக்கும். ஸோ 39 வந்து அது ஏக தத்துவ அபியாசம் இல்லை. அதுக்காக தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் எதாபிமத தியானாத்துவா, எதையாவது ஒன்றை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு ஏக தத்துவமாக இல்லை. தத்துவங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு, 6 இருக்கு. சரிதானங்கம்மா?
ஓகே கருணா முதிதோபேக்ஷா யா அதுதான் கரெக்ட். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சகபுவக. ஸோ அது வந்து சித்த விக்ஷேபத்தினுடைய சகபுவக அப்படிங்கிறது வந்து பக்க விளைவுகள் அப்படிங்கிறது அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வியாதிசியான இந்த அப்சகல்ஸ் இருக்கு, அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா துக்க தௌர்மனசிய அங்கமே ஜெயத்வ அப்படிங்கிற அங்கமே ஜெயத்வ உடல் நடுக்கம் சுவாச பிரசுவாசம்ங்கிற இந்த இழப்பெடுக்கிறது, இந்த 4 விதத்துல சகபுவக வெளிப்படும். இந்த 2 30 31 முக்கியமா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் இருக்கும். சரி, இப்ப இதுல சிலபஸ்ல இருக்கக்கூடியது கடைசியில கேட்டிருக்காங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடியே போகலாம். நடுவுல கொஞ்சம் சூத்திரால மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஏன் அப்படிங்கறத கொஸ்டின்ல போட்டு வைங்க. இப்ப ஏக தத்துவ அபியாசம் 6 நமக்கு தெரியும். என்னென்னு தெரியுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ 32ல இருந்து 33ல இருந்து 32 என்ன சொல்றாங்கன்னா ஏக தத்துவ அபியாசம் பண்ணி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது எது கீழே வருது? ஏற்கனவே நம்ம டூல்ஸ் பார்த்திருக்கோம். என்னன்னு சித்தவிருத்தி நிரோத உபாயம்னு கேட்டோமே, அதுல கீழே வரக்கூடியதுதான் இதெல்லாம். அங்க அபியாச வைராக்கியம் டூல்ஸ்ன்னு சொன்னோம். அபியாசம்னா என்னன்னு கேட்கணும் இல்லையா? அந்த அபியாசங்கள் தான் இந்த 6 இதுல எங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 33ல இருந்து 38 வரைக்கும் 39 வந்து அது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு அடுத்து சிலபஸ் என்ன கேட்கறாங்க? சித்த விக்ஷேபம், அந்தராயம், ஏக தத்துவ அபியாசம், சித்த பிரசாதனம் அதுல இருக்கு. சித்த பிரசாதனம்ங்கிறது எந்த சூத்திரத்தை சொல்லும்? அதுதான் அந்த மைத்ரி கருணாதான சார். சித்த பிரசாதம் 33 மைத்ரி கருணா. வெரி குட். அவ்வளவுதான். பார்த்து வச்சுக்கோங்க, என்ன மீனிங்னு பாத்துக்கோங்க. பொறுத்துக்கு தான் அதுல மேக்சிமம் வரும், எதுல பொருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 வார்த்தைக்கு 4 வார்த்தை இணையா கொடுத்துருப்பாங்க. இதுலயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சாதன பாதத்துல வந்து நீங்க அவித்யாவுக்கும் இந்த மாதிரி 4 வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும். சரி, அடுத்த வார்த்தை கேட்கறாங்க. டைப்ஸ் ஆஃப் சமாதி கேட்கறாங்க. அதுக்கு எந்தெந்த சூத்திரம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்? வாழ்க வளமுடன். டைப் ஆஃப் சமாதி எந்த சூத்திரங்கள்ல இருந்து பார்க்கலாம்? 41 to 41 அப்புறம் 41 என்ன சமாதி? சமபாதி சின்ன விருத்து அபிசக்தி கலெக்ஷன் ஆஃப் சமாதி. கலெக்ஷன் ஆஃப் சமாதியா? வெரி குட். ஸோ சமாதிங்கிறது வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்குது. மனம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகும் அப்படிங்கிறது சொல்லுது. இதுல டைப்ஸ் ஆஃப் சமாதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கலெக்ஷன் மொத்தமா சொல்லலாம். இது வந்து ஒரு சபீஜ சமாதி அப்படின்னு சொல்லலாம். அதனோட டைப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகும். 42ல என்ன சமாதி? சவிதர்க்க சமாதி. அடுத்து நிர்விதர்க்க 43ல நிர்விதர்க்கம். அடுத்து சவிச்சாரா நிர்விச்சாரா சமாதி எங்க இருக்கு? 44. அப்ப எத்தனை சமாதி இப்ப பார்த்திருக்கோம்? 4 சமாதி. எத்தனை சூத்திரா இருக்கு? 4 சூத்திரா இருக்கா? சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் எத்தனை சூத்திரா? 1 2 நிர்விசாரா 1 ஒரே ஒரு. வெரி குட். அவ்வளவுதான். சவிச்சாரா நிர்விச்சாரா இதுல இந்த சமாதிக்கு ஒரே சூத்திரம் தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? சவிச்சார நிர்விச்சாராவுக்கும் சவிதர்க்க நிர்விதருக்கும் என்ன வித்தியாசம்? Read the Sutra 44. சவிச்சாரா வந்து வினாவுடன் கூடிய ஒரு क्वेश्चन மாதிரி. No. Main reason. You read the Sutra here. சூக்ஷ்மமா பண்றது. Yeah, very good. சூக்ஷ்மமா இது பண்றது. விஷயம் சூக்ஷ்மமா பண்றதுல சூக்ஷ்மமான விஷயத்தை எடுத்து தியானம் பண்றது. சோ இது சூக்ஷ்மமான பொருள்ல வரக்கூடிய சூக்ஷ்மமான பொருள்ல ஏற்படுகின்ற, அதாவது முதல்ல சமாதி வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரியணும். சோ முதல் சூத்திரத்திலேயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க.
என்ன பண்றாங்க? சோ சமாதி அப்படிங்கறது ரீச் பண்ணும்பொழுது ஸ்வரூப சூன்யம் அர்த்த மாத்திர நிர்பாசம் அப்படிங்கறது நிர்வீதர்க்க. அது போல ஒரு சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சூக்ஷ்ம விஷயத்தில் உங்களுக்கு அர்த்தம் மட்டும் நிக்குது அப்படின்னு சொன்னா அது சமாதி. அதுக்கு இங்க என்ன வித்தியாசம் கொடுத்திருக்காங்க? சூக்ஷ்மமான பொருள் அப்படின்னு இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, விசாரத்துக்கு சூக்ஷ்மமான பொருள்னா அப்ப விதர்க்கத்துக்கு ஸ்தூலமான பொருள். அங்க ஸ்தூலம்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனா இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சமாதி வந்து மெயினா 4 சமாதி. இந்த 4 சமாதியும் நம்ம எது கீழே கொண்டு வருவோம்? சபீஜ சமாதி ஆர் நிர்பீஜ சமாதி? சபீஜ சமாதி. யா, வெரி குட். சபீஜ சமாதி. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். சோ அடுத்த வார்த்தை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த சூத்திரத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க? ஃபார்ட்டி செவன்ல அத்தியாத்ம பிரசாதம் இருக்கு. எதனால இது ரீச் ஆகுது? எதனால இந்த பலன் எப்படி கிடைக்குது நமக்கு? நிர்விசார சமாதினால. நோ, சபீஜ சமாதி. டோட்டலா முன்னாடி பார்த்த எல்லா சமாதியினுடைய பெனிஃபிட். சோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் தாயேவ சபீஜ சமாதி. இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த நிர்விச்சார வைசாரத்திய நீங்க நடுவுல ஒரு அம்மா வந்து நிர்விச்சார சமாதின்னு சொன்னாங்க. கரெக்டா தான், எல்லாமே தான். அந்த நிர்விச்சாரம்ங்கிறது 4th 4வது ஸ்டேட். அதாவது 4 சமாதி பார்த்தோம். சபீஜ சமாதியில 4 4th ஸ்டேட். அதுல நமக்கு இந்த அத்தியாத்ம பிரசாதம் கிடைக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன கேக்குறாங்க? அண்டு ரிதம்பர பிரக்ஞா. சோ ரிதம்பர பிரக்ஞாங்கிறது எதனால கிடைக்கும்? ரிதம்பர பிரக்ஞா என்ன என்றால் என்ன? எஸ் சீதாலட்சுமிமா. சார் எஸ் சொல்லுங்கம்மா. ரிதம்பர பிரக்ஞானா என்ன? அது எதனால கிடைக்குது? அது பூர்ண அறிவு. இந்த நிர்விச்சார சமாதியில நம்ம மாஸ்டரியா இருந்ததுன்னாக்கா ரிதம்பர அறிவு கிடைக்கும். ரிதம்பர பிரக்ஞை கிடைக்கும். வெரி குட்மா. அவ்வளவுதான். அதனாலதான் வருது ரிதம்பர பிரக்ஞை. அது ஒரு பூரண அறிவு. கரெக்ட் தான், உண்மையான அறிவு. சார் ஒரு டவுட்டுங்க சார். சமாதிக்கும் சமாபத்திக்கும் என்ன வித்தியாசம் சார்? சோ சமாதியோட ஸ்டெப்பா நிகழ்ந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஸ்டேஜ் மனம் வந்து எதை நினைக்கிறோமோ அதுவோ ஆகிற கண்டிஷன்ல இருந்தா அது சமாபத்தி. அதை பிராக்டிஸ் பண்ணி ரீச் ஆனா அது சமாதி. பிராக்டிஸ் பண்ணி ரீச் ஆனாக்க சமாதிங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது சமாபத்தி. சோ அது சமாபத்தியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 17வது சூத்திரத்தையும் 41வது சூத்திரத்தையும் படிக்கணும். க்ஷீண விருத்தேர் அபிஜாதஸ்யேவ மனேர். இங்க அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. க்ஷீண விருத்தி அப்படின்னு சொன்னா மனம் அடங்கிய நிலை அப்படின்னு அர்த்தம். மனம் வந்து முழுமையாக அடக்கம் பெறுகிறது. அபிஜாதஸ்ய, ஜாதம் ஜாதி என்றால் பிறக்கிறது. அபிஜாதஸ்ய என்றால் பிறக்கும் போதே. அதாவது எது பிறக்குது? நாம பிறக்கிறது இல்ல, இந்த மன விருத்திகள் ஒவ்வொன்றும் பிறக்குது. அப்பொழுது பிறக்கும் பொழுதே ஏவ மனேர், அது கிரகித்ரு கிரகண கிராகியசு அப்படிங்கிறது 3. அந்த விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதான்னு சொன்னோம் இல்லையா, அதே இங்க 3 வார்த்தைகளாக பிரிச்சுக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான நிலைக்கு மனம் தயாராகிறது. அது எப்படி அப்படின்னா இங்க ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? ஒரு ஸ்படிகம் வந்து பியூரா கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடியது. பக்கத்துல வந்து ஒரு ரோஜா பூ இருக்கிறதுனால அதனுடைய கலர் இது எடுத்துக்குது. இப்ப அந்த ஸ்படிகம் என்ன நினைச்சுக்குது அப்படின்னா நாம தான் இந்த கலர்ல இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கும். சோ அந்த பூ பக்கத்துல வந்தாவே அதுவும் அது மாறிக்கும். சோ இதுதான் புருஷாவோட கான்செப்டும். புருஷா இப்படி தூய்மையான ஸ்படிகம் போல இருக்கிறவனு தான் பிரகிருதியோட மாட்டிக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுதான் வந்து நாம. சோ அதுல இருந்து நம்ம ரோஜா பூ தூரா தூக்கி போடுற மாதிரி நம்ம வெளியே போனோம். இப்ப மனம் இவ்வாறாக இருக்கிறது. இந்த நிலையை நாம சமாபத்தின்னு சொல்றோம். மனம் இப்படி இருக்கு. இந்த மனதை வைத்து கொண்டு எதை தியானிக்கிறோமோ அதுவாக அர்த்த மாத்திரம் நிர்பாசா நமக்கு ஏற்பட்ட அது சமாதி. மனம் நிலையில் இருந்தா அது சமாபத்தி. ஓகேவாமா? சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து சம்பிரக்ஞாத்த சமாதி. சம்பிரக்ஞாத்த அசம்பிரக்ஞாத்த 2 கேட்டிருக்காங்க. சபீஜ 3 வார்த்தைகளும் ஒரே இடத்துல கொடுத்திருக்காங்க. அண்டு நிர்பீஜ 4. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா
சம்பிரக்ஞாத்த அசம்பிரக்ஞாத்த சபீஜ அண்ட் நிர்பீஜ சமாதி. அந்த சமாதிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து 4 இடத்துலயும் போடணும். சம்பிரக்ஞாத்த சமாதி, அசம்பிரக்ஞாத்த சமாதி, சபீஜ சமாதி அண்ட் நிர்பீஜ சமாதி. இந்த 4 சமாதிகளுக்கும் எந்த சூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணது டப் டப்னு சொல்லுங்க பார்க்கலாம். சம்பிரக்ஞாத்த சமாதி எங்க இருக்கு? எந்த சூத்திரா சம்பிரக்ஞாத்த சமாதி? 17th சூத்திரம். 17th சூத்ரா, வெரி குட். அப்புறம் அசம்பிரக்ஞாத்த சமாதி 18th சூத்ரா அசம்பிரக்ஞான சமாதி. 18th அசம்பிரக்ஞாத்த சமாதி, வெரி குட். அப்புறம் சோ இப்ப சபீஜ சமாதி 4 பார்த்தோம். அந்த சபீஜ சமாதியில எதுக்குள்ளலாம் எதெல்லாம் வரும்? சவிச்சார நிர்விச்சார சவிதர்க்க நிர்விதர்க்க. சவிதர்க்க நிர்விதர்க்க சவிச்சார நிர்விச்சார. சூத்திர நம்பர் சொல்லுங்க. இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். 42, 43, 44. யா, வெரி குட். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த நம்பர் கேட்கறேன் அப்படின்னா, இந்த நம்பர்களை சிம்பிளா ஒரு சமாதியை போட்டு ஆப்போசிட்ல 1.2 1.3 நம்பரை போட்டு விட்டுருவாங்க பொறுத்துகளை. ஸோ நமக்கு சூத்ரா நம்பரும் தெரிஞ்சாகணும், அதுக்காக தான். ஸோ அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நிர்பீஜ சமாதிங்கிறது எங்க இருக்கு? என்ன சூத்திரம் நிர்பீஜ சமாதி? கடைசி தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜ சமாதி. வளமுடன் 51. நடுவுல யாருங்கம்மா? 47 51 சார். 51 நடுவுல இன்னொரு அம்மா யாரோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு நினைக்கிறேங்கம்மா. நிர்பீஜ சமாதி கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சமாதி பாதையே முடிவு வந்துடும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சமாபத்தி அண்ட் சமாதி நம்ம ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணிட்டோம். கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா எங்க இருக்கு? கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா சூத்திரம் எங்க இருக்கு? 23 போய் பார்க்கலாமா? 23 ஈஸ்வர பிரணிதானாத்வான் இருக்கு. அது கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வராவா? கம்ப்ளீட் சரண்டர் டு த ஈஸ்வரா. இது ஈஸ்வரன்கிட்ட சரணடைறாங்க. ஈஸ்வரனோட கான்செப்ட் எங்க இருக்கு? 24 சார். 24 அப்புறம் 25 அப்புறம் 26 இதெல்லாம் ஈஸ்வரனோட குவாலிட்டிஸ். ஓகேவா? அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஈஸ்வரா. ஈஸ்வரனோட அட்ரிபியூட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்யவாசக பிரணவ. நோ, இந்த அட்ரிபியூட்ல அவர் என்னவெல்லாம் பண்றாரு? சபூர்வேசாம் அபிகுருகு காலே நனவச்சேதாத். காலங்களை கடந்து குருவாக இருந்து அன்றும் இன்றும் என்றும் அவர் போதிச்சு கொண்டிருக்கிறார், குருவாக இருக்கிறார். ப்ராசஸ் ஆஃப் ஈஸ்வர பிரணிதானா, அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பண்ணி ஈஸ்வரனிடம் நம்ம சரணடைகிறது? இப்ப சொல்லுங்க. தஸ்யவாசக பிரணவகவா? அது அவருடைய பெயர். அது ததஜப் ததர்த்த. அவருடைய பெயர் அப்படி இருக்கு. ஓம்கார பிரணவ ஜபம். தஜ்ஜபக தத் அர்த்த பாவனம். ஓம்கார மந்திரத்தை அர்த்த பாவனையோடு நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா ஈஸ்வரனிடம் அந்த சரணடைகிறது அப்படிங்கிறது ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. சரி, வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈஸ்வர பிரணிதானா? சமாதி சித்தி. சமாதி சமாதி சித்தி ஈஸ்வர பிரதிதானம். சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானம் சித்தி. அது அப்படியே அங்க வருது, கரெக்ட் தான். அதே மீனிங் தான் இங்கேயும் இருக்கு. இருந்தாலும் இங்க கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. ததஹ பிரத்யக் சேதனம். வாட் இஸ் த மீனிங் பை பிரத்யக் சேதனம்? பிரத்யக்னா நமக்கு அருகில் உள்ள, நம்மிடம் உள்ள ஆத்மாவை. What is the meaning of pratyayam?
இன்வர்ட் அகக்கட்டு உள்ளார்ந்து உள்நோக்கி இன்வர்ட். நம்முள்ள இருக்கும் ஆத்மா, நம்முள்ள இருக்கும் ஆத்மா. பிரத்யய பிரத்யயன்னா அறிவு, இன்னர் பர்செப்ஷன். மனம் புத்தி. வேற எங்கேயாவது பாத்திருக்கோமா இந்த பிரத்யயம்ங்கிற வார்த்தையை? சித்தத்தோட இதுல பாத்திருக்கோம். யா, வெரி குட். மூணாவது பிரத்யயம் அப்படிங்கிறது சோ இங்க பிரத்யயம் இருக்கா? எங்க இருக்கு? பிரத்யயம்ங்கிற ஸ்டேட் எங்க இருக்கு? மனம் அடங்கிய நிலை. தியான ஸ்டேட்ல, தீட்டா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 4 to 7 மென்டல் ஃப்ரீக்வன்சில இருக்கிறது பிரத்யயம்னு சொல்றோம். அப்ப தியானத்துல இருக்கும் பொழுது மனம் என்னவாக இருக்கும்? மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி இருக்கும். அததான் அங்க பதஞ்சலி மகரிஷியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லி கொடுக்கிறாரு? பிரத்யக் சேத்தனம். பிரத்யம்னா மனம், சேத்தனம். அது உள்முகமாக திரும்பி சேத்தனம், அதன் சேதனத்தை அடைகிறது. அதிகமோ இருந்தாலும் மேலும் அபி அந்தராய அபாவஸ்ச. சோ அதனால அந்தராயாவும் அபாவம் ஆகும். பாவிக்கிறது அபாவம், அந்த பாவித்தலுக்கு எதிரான பதம் அந்தராயா, விலகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சமாதி பாதம்ங்கிறத பத்தி ஓவராலா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எல்லாரும் அழகா ஓரளவுக்கு பதஞ்சலி யோக சூத்திர கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சாதன பாதத்துக்கு போகலாம். 29 வந்து ஈஸ்வர பிரணிதானோட பெனிஃபிட்டா சார்? நோ, அப்படியும் சொல்லலாம். ஸோ ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நாம. ஈஸ்வர இறைவனிடம் சரணடைகிறதன் மூலமாக மனம் சமாதி அடையும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஸோ ஈஸ்வர பிரணிதானம் 23 ஈஸ்வர பிரணிதானம் அடைஞ்சின. ஏன் இது அடையணும்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும். ததோபி விசேஷக, எவ்வளவு நாம முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு சமாதி சீக்கிரம் கிட்டும். ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னா வானா அல்லது ஈஸ்வரனிடம் சரணடைவதன் மூலமாகவும் நம்மளுடைய சமாதிங்கிறது கிடைக்கும். அப்ப ஈஸ்வரனா யாரு? அவன் எப்பேற்பட்டவன்? அவன் ஒரு விசேஷ புருஷன். அவன் எப்படியெல்லாம் இருக்கான்? எல்லாம் அறிந்த விதையாக பேரறிவாக இருக்கிறான், பேராற்றலாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய பெயர் பிரணவம். பிரணவ ஜபத்தை அர்த்த பாவனையோட பண்றதுதான் இந்த ஈஸ்வர பிரணிதானம். அதனால வரக்கூடிய பெனிஃபிட் தான் இது. வெரி குட்மா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கான்செப்ட்ல எங்க கொஸ்டின் போட்டாலும் உங்களால ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ சமாதி பாதம் ஓரளவுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் எல்லா சூத்திரங்களும் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எஸ் ஐயா, இந்த மெயின் டைப்ஸ் ஆஃப் இந்த சம்பிரஜனாத்வா சமாதியில சவிதர்க்கா சவிச்சாரா இருக்கு. அப்புறம் அநாத நுகத்தா அஸ்மித நுகத்தாங்கிறது என்னங்க அது? எங்க இருக்குங்க அது நீங்க சொல்ற வார்த்தை? ஏகானகதா அது கேக்குறாங்க சார். எங்கம்மா? ஏகானகதா அந்த இது 17th அந்த ரிவர்ஸ்ல சொல்லுவோம் இல்லைங்க. விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா. ஆமா. அதுல ஏகானகதா, த்வியானகதா, திரையானகதான்னு வரும் இல்லைங்க. ஓகே. கேக்குறாங்க. ஐயா எங்க கேக்குறீங்க? 17th சூத்திராலயா? ஆமாங்க, அனுகமாத் அது வருது பாருங்க. அனுகமாத் சம்பிரஞாத்துக இதையெல்லாம் தொடர்ந்து வரக்கூடியது. இதனை அடிப்படையாக கொண்டு வர சமாதி. விதர்க்கம், விசாரம், ஆனந்தம், அஸ்மிதா இதனை அடிப்படையாக கொண்டு வருகின்ற சமாதி. சார் எனக்கு ஒரு டவுட் சார். 44 சூத்ரா ஏத்த ஏவ சவிச்சார நிர்விச்சார அந்த சூத்ராக்கும் 51 சூத்ராக்கும் என்ன சார் டிஃபரண்ட்? 41 44 and 51. 44 இல்ல 44 சார். 44 ஏதயா ஏவ சவிச்சார நிர்விச்சார சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாத்தா. இந்த கொஸ்டின்ல என்ன, இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்கன்னு கேக்குறீங்க தானே? ஏதையா ஏவ அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் பார்த்தமே நிர்விச்சார சமாதிக்கு பார்த்திருக்கோம், நிர்விச்சாரம் வரைக்கும் பார்த்திருக்கோம். சவிதர்க்க நிர்விதர்க்க பார்த்தோம். அப்ப அதுல 2 இருக்கு. அதே போல இங்கேயும் அப்போ சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும்.
சப்தார்த்த ஞான விகல்பைகி சங்கீர்ணா சவிதர்க்க சமாபதி. சப்த அர்த்தத்தின் மூலமாக ஞானம் உணர்ந்து நமக்கு ஒரு சமாதி ஏற்பட்டால் அது சவிதர்க்க சமாதி. இங்கே ஸ்மிருதி பரிசுத்தவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தமான ஞாபகத்தின் மூலமாக ஏற்படுகின்ற சமாதி. இங்கே ஸ்வரூப சூன்யம் ஏவ, அதாவது ரூபம் மறைந்து, ஏவ அர்த்த மாத்திர நிர்பாசாம் அப்படின்னா அர்த்தம் மட்டும் நிற்கின்ற அந்த நிலையை நிர்விதர்க்க சமாதி அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு சமாதி புரிஞ்சிருக்கணும். இப்ப இதுக்கு ஸ்தூலமான பொருளை தியானத்திற்கு எடுத்துக்கொண்டு ஏற்படுகின்ற சமாதி ரெண்டு ஸ்டெப்ல, அதாவது டெக்னிக்ல பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சப்தார்த்த அர்த்தம்னா என்னது, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, அந்த தியானத்தை நாம கவனிப்போம். இன்னைக்கு யோக நித்ரா, அந்தர் மௌனா இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சவிதர்க்கம் தான் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, கமாண்ட் கொடுப்பாங்க, நாம அதை கேட்டு பண்ணிட்டு இருப்போம். ஸ்மிருதி பரிசுத்தம் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே கத்துக்கிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அதே தியானத்தை நாம வந்து திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து நாம அந்த சமாதியை ரீச் பண்றது. ஸோ இது ரெண்டாவது ஸ்டேஜ். இது ஸ்தூலமான பொருள்களுக்கு. அதுவே சூக்ஷ்மமான பொருளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சமாதி. இது சவிச்சார நிர்விச்சார ரெண்டுத்துக்கும் அப்படியே கொடுத்துட்டாரு. அப்படின்னா சூக்ஷ்மமான பொருள்ல முதல்ல வந்து சப்தார்த்த ஞானத்தின் மூலமாக சூக்ஷ்மமான பொருள்ல தியானம் பண்ணி ஏற்படுகின்ற சமாதி. அந்த சூக்ஷ்மமான பொருள் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க அது மூலமா ஸ்மிருதி மூலமா நினைவின் மூலமாக தியானிச்சு அதுல ஏற்படுகின்ற சமாதி. இது 44வதுல இருக்கு. இதுதான் கடைசி நிர்விச்சார சமாதி வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 51வது சூத்திரம் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 50வது சூத்திரத்தை படிங்க. அப்படியே லைனா பார்த்துட்டே வந்துட்டீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் அப்படி சொல்லிடுறேன். ஸோ 45வது சூத்திரம் வந்து இந்த சூக்ஷ்மமான விஷயம் எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா அலிங்க வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லிங்கம் என்பது என்ன? லிங்கம் என்பது மகத் தத்துவம் வரைக்கும். அப்ப அலிங்கம் என்பது என்ன? லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு ரூபம், உருவம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது மூல பிரகிருதி தான் அலிங்கம். அது வரைக்கும் அலிங்க பரியவசானம், மூல பிரகிருதி வரைக்கும் சூக்ஷ்மமான பொருள் தான். அது வரைக்கும் நீங்க தியானிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து சபீஜ சமாதின்னு சொல்றோம். இதனால எனக்கு என்ன பலன்? இந்த சபீஜ சமாதினால அத்தியாத்ம பிரசாதம், ஆத்மாவை தியானிக்கலாம். ஆத்மாவை தியானிச்சா எனக்கு என்ன வரப்போகுது? ரிதம்பர பிரக்ஞை வரும். இந்த ரிதம்பர பிரக்ஞைங்கிறது எப்பேற்பட்டது? இந்த ரிதம்பர பிரக்ஞைங்கிறது இது வரைக்கும் ஸ்ரூத அனுமானா, இந்த மாதிரி ஏற்கனவே சப்த வாக்கியம் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பிரமாணம், பிரத்யக்ஷம், அனுமானம், அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸ்ரோத்தான சொன்னது, அனுமான அனுமானிக்கிறது, இதையெல்லாம் தாண்டி பிரக்ஞாபியாம் அந்நிய விஷயா விசேஷார்த்தவத், இந்த மாதிரி எந்த விதமான விஷயத்திலையும் சொல்லிக் கொடுக்க முடியாங்க நாமளே உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையான அறிவு தான் ரிதம்பர பிரக்ஞா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். சரி, இது வந்து என்ன பண்ண போகுது? நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா தத் ஜவஹ சம்ஸ்கார அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி, இது மட்டும் இருக்கும். இதனால ஏற்படுகின்ற இப்போ இந்த பிரக்ஞா பூரணமான ஞானம் இருக்கு. அந்த ஞானமும் ஒரு பதிவை தான் உருவாக்கும். ஞானம் இருந்துட்டா மட்டும், பூரண அறிவு இருக்குன்னா மட்டும், அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் அதுவும் பதிவாகும். ஆனால் பழைய பதிவுகள் அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி, பழைய சம்ஸ்காரங்களை எல்லாம் அழிச்சிடும். இப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய குப்பைகோளம் இருக்கு, நெருப்பு வச்சு கொளுத்துறோம். நெருப்பு வச்சு கொளுத்துனா என்ன இருக்கும்? குப்பைகோளம் அழிஞ்சு போனாலும் நெருப்பு இருக்கும். அது போல இந்த ஞானம் இருக்கும், பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். மேலும் நிர்பீஜ சமாதி தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதான். தஸ்யாபின்னா அந்த மற்ற சம்ஸ்காரங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த ரிதம்பர பிரக்ஞா இருக்கே, அதுவும் அழிந்து சர்வ நிரோதம் அனைத்தும் அழிந்து போனால் உங்களிடம் இருப்பது என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதுதான் நிர்பீஜ சமாதி. வித்தியாசம் புரிஞ்சிருச்சாங்கம்மா? வாழ்க வளமுடன். புரிஞ்சிருச்சுங்க ஐயா. தேங்க்யூ. ஒரு டவுட், அது இந்த டைப்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் சமாதில அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னா என்ன சார்? அதே சிலபஸ்ல தான். அத்தியாத்ம பிரசாதம்னா என்னன்னு இப்பதான் கேக்குறீங்களாங்கம்மா? இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை படிங்கம்மா. கொஞ்சம் சவுண்டா படிங்க, எல்லாரும் கேக்குற மாதிரி. விசார வைஸ்ராத்தியே அத்தியாத்ம பிரசாதம் என்ன மீனிங்மா? ஸ்லைட்ல எல்லாம் உத்து உத்து பார்த்தா ஒன்றும் புரியாது. அங்க போட்டு வச்சிருக்கலாம், நெட்ல இருந்து காப்பி பண்ணி போட்டது. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நாம கோர்வையை எடுத்துட்டு வரணும், அடுத்தடுத்து சூத்திரத்தை கொண்டு வரணும். நிர்விச்சார அப்படிங்கிறது என்னதுங்கம்மா?
சரி இல்ல ம் சீக்கிரமா ஓடக்கூடாதுங்கெல்லாம் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு ஓடக்கூடாது. கொஸ்டின் கேட்டா ஆன்சர் முடிக்கிற வரைக்கும் இங்கே நிக்கணும். நிர்விச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சாதான் நீங்க அடுத்து புரியும். நிர்விச்சாரங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அம்மா இல்லாததா சார்? நிர்விச்சார நீங்க சிம்பிளா சொல்லியிருக்காங்க இல்லங்கம்மா, அது எதை குறிப்பிடுதுமா? வாழ்க வளமுடன். இந்த இடத்துல நிர்விச்சார அப்படிங்கிற இந்த வார்த்தை ஏன் கொடுத்திருக்காங்க? வேற யாராவது ஆன்சர்? subtle thoughts are இதுவரையிலும் நம்ம பண்ண அந்த 4th ஸ்டெப் ஆஃப் மெடிடேஷன்ல நம்ம ஆத்மா வந்து சுத்தமா இருக்கும். யா வெரி குட். நிர்விச்சார வைஷாரதி அத்தியாத்ம பரிசுத்தோ, அதுக்கான பெனிஃபிட் தான் ரித்தம்பர தத்ர பிரஞா. வெரி குட்மா. ஓரளவுக்கு கிளியரா ஆன்சர் வருது. சாந்தி சரணமா கொஞ்சம் கவனமா கவனிங்க, நம்ம ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சபீஜ சமாதி வரைக்கும் பார்த்தோம். அந்த சபீஜ சமாதியில கடைசி சமாதி தான் நாம வந்து நிர்விச்சாரில தான் முடிச்சோம். ஸோ நிர்விச்சார சமாதி வந்து சபீஜ சமாதியினோட, அதாவது சபீஜ சமாதியில 4 இருக்கு, அதுல கடைசி சமாதி தான் நிர்விச்சார சமாதி. அந்த நிர்விச்சார சமாதி தான் இங்க சொல்றாரு. நிர்விச்சார வைசாரத்யே, ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா சார்ந்து இருக்கிறது என்ன இருக்கும்? அதுல என்ன இருக்கும்? ஸோ சமாதிங்கிற ரீச் ஆகும்போது உங்களோட மென்டல் ஃப்ரீக்வன்சி ரீச் ஆகுது. கடைசியில குணங்கள்ல போய் நில்லுங்க, மூலப்பிரகிருதியில போய் நில்லுங்க. என்ன ஆகும்? ரஜோகுணமும் சத்துவ குணத்தோட ரஜோகுணம் தமோ குணம் இருக்கும். அதெல்லாம் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஸோ அங்க தூய்மை அடையுது அப்படின்னு சொன்னா அங்க ஆத்மா தூய்மை அடைவதில்லை, ஆத்மாவை மறைக்கின்ற அந்த மனதில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் தெளிவாகுது. அதனால அந்த நிர்விச்சார அப்படிங்கிற சமாதிங்கிறது மனம் அடங்கிய நிலை அல்லது மனம் பியூரான நிலை, மற்ற விருத்திகள் இல்லாத நிலை அப்படிங்கறத இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எப்ப அப்படின்னா அந்த சமாதியில, நிர்விச்சார சமாதியில கடைசி சமாதி. ஸோ அப்ப நம்மளுடைய மனம் வந்து கிளியரா இருக்கும் பொழுது, மென்டல் ஃப்ரீக்வன்சி இல்லாதப்போ அங்க உள்ளார இருக்கக்கூடிய புருஷா தெரியுது. ஒரு ஸ்லைடு, இந்த ஸ்லைடை பாருங்கம்மா. நீங்க கீழே இருந்து இருக்கிறீங்க, புலன்கள் இருக்கு, அதுக்கு மேல பஞ்சபூதங்கள் இருக்கு, தன்மாத்திரை இருக்கு. அதை எல்லாம் தாண்டி நீங்க மேல போறீங்க அப்படின்னா அகம்கார், லிங்கா, சோ புத்தி. இந்த புத்திங்கிற ஒரு விஷயம் தான் நம்மள பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி மூல பிரகிருதியில போனீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் நிர்விச்சார சமாதி. இந்த இடத்துல ரஜோகுணமும் தமோ குணமும் நீங்கிட்டா இந்த மறைப்பு விலகப்படுகிறது. இந்த தமோ குணம்ங்கிறதா மறைப்பு. அப்ப சத்துவம் மட்டும் இருக்கு. அப்ப சத்துவத்துக்கு பக்கத்துல என்ன இருக்க போகுது? அடுத்த ஸ்டேஜ் புருஷா இருக்கு. இந்த புருஷாவே இந்த சத்துவம் ஒரு பக்கம் நின்னு பாக்குறதுக்கு பேரு புருஷ தரிசனம் அல்லது ஆத்ம தரிசனம். அது எங்க? அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதாங்கம்மா. அத்தியாத்ம பிரசாதம் மீன்ஸ் நத்திங் பட் ஆத்ம தரிசனம், ஆத்ம அனுபூதி. நீங்க உபனிஷத்துக்கள் எடுத்து படிச்சீங்கன்னா ஆத்ம அனுபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ புரியுதாங்கம்மா? கிளியரா இருக்கா? சாதனை பாத போலாமா? எஸ் சார். வாழ்க வளமுடன். யாராவது அடுப்புல ஏதாவது குக்கர் அதை வச்சிருக்கீங்களா? ஆஃப் பண்றதுக்கு பிரேக் அது வேணுமா? 1 நிமிஷம் 2 நிமிஷம். நோ. சாதன பாத்துல கான்செப்ட் ஆஃப் கிரியா யோகா அப்படின்னு சொல்றாங்க. கான்செப்ட் ஆஃப் கிரியா யோகாக்கு எத்தனை ஸ்லோகம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது? வாழ்க வளமுடன். స్వాధ్యాయ ఈశ్వర ప్రణితనం సమాధి భావనార్థ క్లేశ తను కర్ణార్థ. வாழ்க வளமுடன். அவ்வளவுதானே ஆன்சர்? சவுண்ட் இல்லைங்கம்மா. யாரோ பேசுறது மட்டும் கேக்குது, ஆனா சப்தம் வரல. மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்கம்மா.
வாழ்க வளமுடன். நீங்க நல்லா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நான் உங்களை எக்ஸாம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சூத்ரா, அதுக்கப்புறம் 18வது சூத்ரா வருமா சார்? பிரகாச கிரிய ஸ்திதி சீலம். எங்கேயாவது கிரியான்னு போட்டிருந்தா எடுத்துறது. இங்க கிரியா யோகத்தை பத்தி கொடுக்குறாங்க. 1 and 2. எஸ், 1 and 2. ஃபர்ஸ்ட் சூத்ரா கிரியா யோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிரியா யோகா? தபஸ், ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதான. What is the meaning by tabaha, swadhyaya, ஈஸ்வர பிரணிதானா? என்னங்கம்மா? தவத்தால் ஈஸ்வரனை அடைகிறது. செல்ஃப் பிராக்டிஸ் தான் ஈஸ்வரனை பிரணிதானம் பண்றது கிரியா யோகா. கிளியரா இல்ல? லைஃப் ஸ்டைல், செல்ஃப் ஸ்டடி. அதுல அப்படியே அந்த ஸ்லைட்ல கீழ ரெட் கலர்ல இருக்கு, அதை கொஞ்சம் படிக்க முடியுதான்னு பாருங்க. தமிழ் அகத்தவம், அகத்தாய்வு, கடவுளிடம் சரணடைதல், கர்மயோகம். கிளியரா இருக்கா? இருக்குதுங்க ஐயா, கிளியரா. வாழ்க வளமுடன்மா. இதனுடைய பெனிஃபிட் என்னது? சமாதி துன்பங்கள், சமாதியை பாதித்தால் துன்பங்கள் ஆகும். கிளேஷ தனுகர்நாத் சமாதியை உணரலாம். சமாதி பாவனார்த்த கிளேச தனு காரண அர்த்தா. எத்தனை பெனிஃபிட் இருக்கு கிரியா யோகத்தினுடைய பெனிஃபிட் ஆஸ் பர் சூத்ரா? 2. சோ சமாதி பாவனார்த்தம், கிளேசத்தை தனுகரணார்த்தம் பண்ணலாம். கரெக்டா? தனுகரணம் பண்ணலாம். இது 2 பெனிஃபிட் இருக்கு. அடுத்து சிலபஸ்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, தியரி ஆஃப் கிளேசா அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. தியரி ஆஃப் கிளேசா அப்படிங்கிறது எந்த சூத்திரத்தில இருந்து எந்த சூத்திரம் வரைக்கும் சொல்லுவீங்க? 3, 4, 5 சார். 3, 4, 5 அப்புறம் up to 9. சார் 6 அதுல தான் அவித்யா இருக்கு. up to 9 வரைக்கும் சொன்னது யாருங்கம்மா? பேர் சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டேன் மாஸ்டர். இல்ல 9 வரைக்கும் சொன்னது யாரு? அது மட்டும் பேர். வாழ்க வளமுடன். வெரி குட். சோ அபினிவேஷம் வரைக்கும் கிளேசங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அதன் பிறகு சிலபஸ்ல என்ன கேக்குறாங்க சாதன பாதத்துல எடுத்தோம்னா, சோ உங்களுக்கு கிளேசா தியரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ 9th வரைக்கும், அதாவது 3ல இருந்து 9 வரைக்கும் 5 கிளேசா இருக்கு. 5 கிளேசா என்னன்னு சொல்லி அது டெஃபினிஷன் பண்ணிருக்காங்க. சோ 5 கிளேசத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உண்டு, 100% உண்டு. அடுத்து தியரி ஆஃப் கிளேசா முடிஞ்சிருச்சு. கான்செப்ட் ஆஃப், அடுத்த வார்த்தை கான்செப்ட் ஆஃப் கர்மாசய அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது எந்த சூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்? கான்செப்ட் ஆஃப் கர்மாஷயனா நம்மளுக்கு இருக்கிற அந்த கர்மாஸ் எல்லாம் தின்னன் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ தே பிரதி பிரசவ ஹேயஹ சூக்ஷ்மனா அந்த கர்மாஸ் எல்லாம் எங்க வந்துச்சோ அதை ரிட்டர்ன் பேக் பண்றது 10th சூத்ராவா? 10th சூத்ரா இல்ல, இல்லங்க. 12 மூல 12 13 யாரோ ஒரு அம்மா பதில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 12 13 வாழ்க வளமுடன் சாந்தி அம்மா. 12 13 கிளேச மூலக கர்மாசயக. வெரி குட். அவ்வளவுதான். சோ அதுதான் கர்மாசயம். அண்டு போட்டு அடுத்த வார்த்தை வந்து கர்ம விபாக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் பை கர்ம விபாகா? அந்த வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. கர்மம்னா ஆக்ஷன், விபாகன்னா அதனுடைய பலன். கர்மா அப்படின்னா ஆக்ஷன் கிடையாது. இங்க இந்த இடத்துல கர்மா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வினைப்பதிவுகள், வினை சம்ஸ்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வினை பயனை தான் இங்க கர்மான்னு சிம்பிளா சொல்றோம். ஆனா டிரான்ஸ்லேட் ஆக்ஷன் கொடுத்திருப்பாங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கர்மா அப்படிங்கிறது இங்க கர்ம, அதனுடைய விபாகம் என்றால் பலன். சோ அதனுடைய விளைவு என்ன கொடுக்கும், என்ன கர்ம பலன் அப்படின்னு சொல்றது. வாட் ஆர் தர் கர்ம பலன்ங்கிறது என்னென்ன கர்ம பலன் கிடைக்கும் ஆஸ் பர் சூத்ரா? சாதி ஆயுர் போக. வா, வெரி குட். சீதாலட்சுமி அம்மா, நீங்க எங்கம்மா படிச்சீங்க? வெரி குட்மா, சூப்பர்மா.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேச்சர் ஆஃப் துக்கா எந்த சூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்? 16 சார். பரிணாம தாப சமஸ்கார துக்கி குணவர்த்தி துக்கம் அநாகதம். அநாகதம் சூத்திரம் அது என்ன, யாருங்க சொல்றது? அது அஞ்சனா சார். அஞ்சனா அம்மாவுக்கு வந்து இந்த சூத்திரம் சொல்றீங்க, ஹேயம் துக்கம் அநாகதம். இது அந்த துக்கத்தினுடைய கான்செப்ட், நேச்சர் ஆஃப் துக்கா அப்படிங்கிறது இது இல்ல. அதற்கான ஹேயம், அதற்கான என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய, அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற, அது என்ன சொல்றது, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துல, எப்படி அதை வந்து அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் அது. ஆனா அதுக்கு உபாயம் தான் அது. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ்கார, அதாவது பரிணாம தாப சம்ஸ்கார துக்கம், சோ 4 விதமான இருக்கு. சோ பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம், மேலும் குணவிருத்தி விரோதம், இந்த 4ம் தான் துக்கத்திற்கான முழு காரணம். அதனால அனைத்தும் துக்கமயமானது அப்படிங்கிறது இருக்கு. கிளியராங்கம்மா? எஸ் மேம். ஓகே, சிலபஸ்ல முடிச்சிட்டு போயிட்டு கடைசியில உங்களுக்கு क्वेश्चन இருக்கு, கேக்குறேன். ஒரு நிமிஷம், பார்ட்டிசிபென்ட்டோட ஸ்கிரீன் ஓடிச்சு. ஓகே, கான்செப்ட் ஆஃப் சதுர் வியூகவாதம். சதுர் வியூகவாதத்துல என்னென்ன வரும், அந்த சதுர் வியூகவாதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், சதுர் வியூகம் என்றால் 4 விதமான வியூகம். அந்த 4 வார்த்தைகள், 4 வார்த்தைக்கான அர்த்தம், அந்த 4 வார்த்தைக்கான சூத்திரம் நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் டிஸ்ப்ளே பண்றேன். பட் ஆனா நீங்க சொல்லிடணும் ஃபர்ஸ்ட். உபாயம். யாராவது ஒருத்தர் கிளியரா சொல்லுங்க பார்க்கலாம். ஏஎம் அவாய்ட் ஃபியூச்சர் துக்கம் சார். அஞ்சனா அம்மா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏஎம்ங்கிறது வந்து நம்ம ஃபியூச்சர்ல வர துக்காவை அவாய்ட் பண்ணிக்கிறது. யா, வெரி குட். ஹேத்துங்கிறது அவித்யா. ஹேத்துங்கிறது அவித்யா. ஹேத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? காரணம், காரணம். ஹேத்துங்கிறது காரணம். வெரி குட். அந்த காரணம் என்னன்னு கேட்டாதான் அவித்யா. ஓகே, அப்புறம் ஹானம்ங்கிறது வந்து நம்ம கைவல்யம் அடையிறது ஹானம் சொல்றோம். உபாயம்ங்கிறது விவேக கியாதி. இது வந்து அஷ்டாங்கத்துல உபாயம்ங்கிறது வருதுல்ல. கிளியரா இல்ல ஆன்சர். விவேக கியாதி அவிப்ளவா. உபாயம் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கான வழிவகைகள், அதனுடைய வழிகள் நம்ம செய்யறது வழிகள்னு சொல்லலாம். உபாயம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன பண்ண போறோம் இல்லையா, என்ன பண்றது, நம்ம என்னத்தை வச்சு என்ன செய்ய போறோம், எதை வச்சு நம்ம அடிக்க போறோம். உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க. சோ ஆத்மங்கிற அன்பு, வில்லுங்கிற ஒரு நான் கொண்டு, மனம் என்ற நான் கொண்டு உறுதியான தியானத்தின் மூலமாக பிரம்மன் என்ற இலக்கை வந்து அடைய வேண்டும், அடிக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். சோ அது போல இங்க நம்ம எதை எடுத்துக்கொண்டு அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா விவேக கியாதி, அது உபாயம். எப்படி? பை யோகாங்க அனுஷ்டானம். யா, வெரி குட், கரெக்ட். யோகாங்கங்களை அனுஷ்டானம் செஞ்சணும், அவ்வளவுதான். சோ அஷ்டாங்க யோகா, அஷ்டாங்க யோகத்தின் அடிப்படையில் விவேக கியாதி, விவேக கியாத்தின் மூலமாக நாம அவித்யா என்ற இத வந்து ஒழிச்சிட்டு கைவல்யம்ங்கிறத அடைய போறோம். அதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது எதுன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னோம்? ஏயம். சோ அதுக்கான துக்கத்தை தவிர்க்கணும். புரிஞ்சிருச்சா இப்போ? சதுர்வியுகவாதத்துல ஹேயம், ஹேத்து, ஹான, உபாயம். ஹேய, ஹேத்து, ஹான, உபாயம்ங்கிறது 4 வார்த்தை. 4 வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். அதுக்கான சூத்திரங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்ப ஹேயம்ங்கிறதுக்கு சூத்திரம் எங்க இருக்கு? சூத்திர நம்பர் ஹேயம்
16th sir. 16 15 16 15 24 தஸ்ய 24 ஹேதுர் அவித்யா. தஸ்ய ஹேதுர் அவித்யா, அது அவித்யாக்கு அது காரணம். ஹேத்து ஹேயம் 16ல இருக்கு. அடுத்து ஹேத்து திருஷ்டா திருஷ்ய சம்யோகம். ஹேத்து 24. ஹேத்து வந்து 20. திருஷ்ட திருஷ் ஹேத்து தஸ்ய ஹேதுர் அவித்யா 24. ஆனா அந்த அது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா 23ல கொடுத்திருக்காங்க. ஸோ சம்யோகம்ங்கிறது 2 சேர்க்கை. அந்த சம்யோகம் தான் அவித்யா தான் காரணமாக இருக்கு அப்படிங்கிறது 23 24ல இருக்கு. இதுல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஷ்யேஷ ஆத்மா, திருஷ்யம் திருஷ்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய சேர்க்கைக்கு காரணம் அவித்யா. சரி, ஹானம் 25. Yeah, very good. What is the meaning? Hanam. Goal, achievement, achieve படைய சாத்தியம், அடைய போறது. யாருக்கு கைவல்யம்? புருஷனுக்கு கைவல்யம். வெரி குட். அவ்வளவுதான். எப்பொழுது புருஷனுக்கு கைவல்யம் கிடைக்கும்? தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் என்ப சாரல். இப்ப இந்த பாடல் டிட்டாச்மென்ட் இருந்து நானாக மாறும்போது இப்போ ஒரு பாடல் கேட்டுச்சாங்கம்மா? நல்லா கேட்டுச்சு மாஸ்டர். ஓகே, அந்த பாடல்ல இருந்து ஒரு கேள்வி. பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மலர்ல எப்பொழுது மழை பெய்யும்? தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல்னு சொன்னோம். அப்ப தேன் எங்க இருக்கு? பூவுக்குள்ளார இருக்கு. அந்த பூவுக்குள்ளார எப்பொழுது மழை பெய்யும்? இதுதான் கேள்வி. பாடல் எல்லாம் கேட்டாச்சு, அர்த்தம் புரிஞ்சாச்சு. இப்போ எப்பொழுது மழை பெய்யும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மலருக்குள்ள, அதாவது தேன் இருக்கக்கூடிய அந்த மலர் மீது எப்பொழுது மழை பெய்யும்? அந்த மலர் வந்து அந்த மலையை அப்சர்வ் பண்ற தன்மையை அடையும் போது அது எடுத்துக்க போகுது. அந்த அளவுக்கு எல்லாம் போக தேவையில்ல, சாதாரணமா சொல்லுங்க எனக்கு. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல். அந்த காற்று வீசும்போதுதான் அது அப்சர்வ் பண்ண போகுது. அதுதான் எப்போ? பார்க்கலாம் யார் கரெக்டான ஆன்சர் எடுக்கறீங்க. சாரல் அடிக்கும்போது. சாரல் அடிக்கும், அதுதான் எப்பொழுது? அந்த வார்த்தை நீங்க இருக்கிற வார்த்தையிலேயே ஆன்சர் எடுங்க. அது இல்லாத இன்னும் கொஞ்சம் யோசிங்க எக்ஸ்ட்ராவா. மலர் விரியும். ரெய்னி சீசன் எப்பொழுது? அந்த பருவம் வரும்போது. அந்த பருவம் தான் எப்பொழுது? தேனி வந்து உட்காரும்போது மாஸ்டர். நோ, தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் வீசும்? ஜூன் டு நவம்பர். ஜூலை. இப்படிதான் இங்க வந்து 15 இருக்கு. சோ கொஸ்டினுக்கு வந்து நீங்க நேரடியா ஆன்சர் அப்படின்னா எப்பொழுது மழை பெய்யும் அப்படின்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று எப்பொழுது வீசுமோ அந்த காலங்கள்ல இருந்து இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் சோ மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க மறைக்க வைக்கப்பட்டிருக்கு இங்க எல்லாமே. சோ புரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்ப புருஷாவுக்கு கைவல்யம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா தத் அபாவக அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அப்ப எது இல்லாமல் போகணும்? பாவித்தலுக்கு எதிர்ப்பதம் அபாவக. எது இல்லாமல் போகணும்? சம்யோகம். அதுக்கு முன்னாடி தத் அபாவக. சம்யோக அபாவங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு முன்னாடி தத் அபாவக. அவித்யா இல்லாமல். யா, வெரி குட். அவ்வளவுதான். கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க. நீங்க வந்து சம்யோக அபாவகன் இருக்கும், இன்னொரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க, அங்க அவித்யா அபாவகன் இருக்கும். அவித்யாவையும் நம்ம தவிர்த்து இருக்கணும், இந்த சம்யோகமும் தவிர்த்திருக்கணும். 2 வார்த்தை இருக்கு. சோ இது நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா சம்யோகத்தை மட்டும் டிக் பண்ணிட்டு வந்துரும், இன்னொரு கோடிங்ல ஆப்ஷன்ல விட்டுருவோம். சோ தத் அபாவக அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரமும் சொல்லுது.
தஸ்ய ஏதுர் அவித்யா, அந்த அவித்யா இல்லாமல் போனால், சம்யோகம் இல்லாமல் போனால் ஆனம். அதுதான் கோல் அச்சீவ் பண்றோம். யாருக்கு? திருஷ்டாவுக்கு. அப்ப கைவல்யம். சோ இந்த மாதிரி படிங்க. இதுதான் அந்த சதுர்வியோகவாதம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ திருஷ்யானிரூபணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திருஷ்யானிரூபணம் அப்படிங்கிற வார்த்தைய பதம் பிரிச்சா அதுல என்ன அர்த்தம் வரும்? சிலபஸ்ல திருஷ்யானிரூபணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன மீனிங் அதுக்கு? வாழ்க வளமுடன். திருஷ்யானா பாக்குறவங்க? திருஷ்யாவுடைய சொரூபம். நோ. திருஷ்யத்தோட ரூபம். நோ. அது உருவம். அவன ஒரு திருஷ்யத்துக்கு என்ன உருவம் இருக்கு? சீர் அண்ட் சீன், புருஷா அண்ட் பிரகிருதி. இங்க பதங்களை மட்டும் கரெக்டா பிரிச்சு சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, முடிஞ்சிரும். திருஷ்யங்கிறது சீர் சார், நோயர். திருஷ்யம்ங்கிறது பிரகிருதி. பிரகிருதி சார். அப்புறம் பிரகிருதி தென் சீர் வந்து புருஷா. அதெல்லாம் ஓகே. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் கேக்குறது? சிலபஸ் கையில வச்சிருக்கீங்களா? எல்லாரும் சிலபஸ் கையில வச்சிருக்கீங்களா? அந்த திருஷ்யம் நிரூபணம் ஆவது. யா, வெரி குட். அவ்வளவுதான். திருஷ்யம் கூட்டல் நிரூபணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இப்படி பிரிக்கணும். அந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது இப்படிதான் நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம்ல வேர்டை சேர்த்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்த உடனே நம்முடைய நெட் குவாலிஃபைடு தாமரை செல்வி சார் வார்த்தைகளை சேர்த்தி போட்டாங்க. அப்புறம் தான் வார்த்தைகளை சேர்த்து படிக்கவே ஒரு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ நிரூபணம் அப்படின்னா அதை நிரூபிக்கணும். எதை நிரூபிக்கிறது? திருஷ்யத்தை நிரூபிக்கணும். எது திருஷ்யம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் எத்தனை சூத்திரங்கள் திருஷ்யத்தை நிரூபணம் செய்கிறது? எந்தெந்த சூத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். 18 சார். 18. பிரகாச கிரியா ஸ்திதி சீலம். பதினெட்டு 19 இல்லையா? திருஷ்யத்தை நிரூபணம் பண்றாங்க. அடுத்த வார்த்தை என்ன கொடுக்கறாங்க? அது ஈஸியா சொல்லிடுவீங்க இல்லையா? திருஷ்டா. சிலபஸ்ல அடுத்த வார்த்தை என்னது? அடுத்த வார்த்தை சும்மா படிங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த வார்த்தை படிங்க. 4வது பேஜ்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை. திருஷ்டா நிரூபணம். What is the meaning by திருஷ்டா நிரூபணம்? புருஷாவை பற்றிய நிரூபணம். அவ்வளவுதான். வெரி குட். புருஷா பத்திய நிரூபணம். அதை பத்தி நிரூபணம் பண்றதுக்கு எந்தெந்த சூத்திரம் இருக்கு? 17, 18. 17, 18ங்கம்மா. 17ல திருஷ்டா திருஷ்யம் சம்யோகம் ஏயம் ஏத்து இது ரெண்டும் சேர்றது காரணம்னு சொல்றாங்க. 18ல வந்து 18th ஏற்கனவே நம்ம எடுத்துக்கிட்டோம். பிரகாசகிரியாங்கிறது அது திருஷ்யத்துல கொண்டு போய் போட்டோம். 19 திருஷ்யத்துக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப திருஷ்டாவை பத்தி சொல்லக்கூடிய சூத்திரங்கள் எங்க இருக்கும்? 20 சுத்தபி. அதேதான். சுத்தோ அபிப்ரத்யானு பசியக. பிரத்யம் என்பது என்ன? பிரத்யம் அறிவு, மனம் அடங்கிய நிலை, தியான ஸ்டேட். திருஷ்டா திருஷ்ய மாத்திரக. பார்க்கிறதுக்கு அவன் எப்படி இருக்கான்? அவன் வந்து சுத்தமானவனை இருந்தா கூட பிரத்யத்தின் மூலமாக, பிரத்யத்தை அனுசரித்து அவனை பார்க்கறதுனால பிரத்யத்தின் மூலமாக பார்க்கிறோம். அனுபசியகன பார்த்தல். எது மூலமாக? பிரத்யத்தின் மூலமாக, அதாவது புத்தியின் மூலமாக பார்க்கறதுனால அவன் சற்று அசுத்தம் போல தெரிகிறான். ஆனால் அவன் தூய்மையானவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது திருஷ்டாவோட நிரூபணத்துக்கு. மேலும் ஒரு சூத்திரம் தத் அர்த்த ஏவ திருஷ்யேஷ்யாத்மா. ஸோ இது வந்து ஒண்ணு அந்த புருஷா அப்படிங்கிற, அதாவது நம்ம திருஷ்யம் ஆகிய நாம இருக்கிறோமே
அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா இந்த உள்ளார இருக்கக்கூடிய புருஷா தான். புருஷா இல்லைன்னா நமக்கு வேற பேர் வச்சிருவாங்க. அப்போ இது திருஷ்டா நிரூபணத்துக்கு 2 சூத்திரம். அடுத்த கான்செப்ட் பிரகிருதி அண்ட் புருஷா சம்யோகம். இதுக்கு எந்த சூத்திரம்? कृतार्थम प्रतिनष्टम अभी अनष्टम तदन्य साधारणवत् 22 23 स्व स्वामी शक्ति स्वरूप उपलब्धि हेतु संयोग. सो संयोगम पुरुष प्रकृतियोட संयोगम இதுவா? இருபத்தி மூணாவது சூத்திரம் தானே வரும். 24 சார். 24 வந்து இந்த சம்யோகத்துக்கு காரணம். சுவாமி சக்தி. சரி, இது இல்லாம வேற எங்க இருக்கு இன்னும்? வாழ்க வளமுடன். சவுண்ட் கிளியரா இல்லைங்கம்மா, இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. 17ல இருக்கு இல்லையா? சம்யோகம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. புருஷா புருஷத்தினுடைய சம்யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம். அதுக்கப்புறம் தான் இந்த அவித்யா அது இல்லாம போனாதான் கைவல்யம் அப்படிங்கிற வரைக்கும் சதுர்வியோக வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா உபாயத்துக்கு என்ன வழின்னா விவேக கியாதி. அந்த விவேக கியாதி தான் ஆனத்துக்கான உபாயம் அப்படின்னு சொல்றதுதான் 26வது சூத்திரத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆன உபாயத்தை விவேகியாத்தி அடைவதற்கான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டாங்க யோகம். அதுதான் இங்க பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டு அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லி இயமா நியமா கான்செப்ட் ஆஃப் இதுல வந்து அஷ்டாங்க யோகம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? 8 அங்கங்கள் இருக்கு. இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க சிலபஸ்ல. யமா நியமா கான்செப்ட் ஆஃப் விதர்கா அண்ட் மகாவிரதா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட்டிருக்காங்க. இதுக்கு எந்த சூத்திரம் வருத்தும்? கான்செப்ட் ஆஃப் விதர்கா அப்படிங்கிறதுக்கு எந்த சூத்திரம் பொருந்தும்? கான்செப்ட் ஆஃப் விதர்கா 33 34 வெரி குட், சூப்பர் ஆன்சர்மா, கரெக்ட். ரெண்டுமே பொருந்தும். எப்படின்னா விதர்க்க பாதனை பிரதிபக்ஷ பாவனம், முதல்ல வந்து இந்த நியமங்களை பிரதிபக்ஷ பாவனம் மூலம் அடைய வேண்டும். இது ஒரு கான்செப்ட். அப்ப பிரதிபக்ஷ பாவனம்னா என்னான்னு கேட்டா அதுதான் 34வது. வெரி குட்மா, சூப்பர், அவ்வளவுதான். இப்போ அடுத்து மகாவிரதா அப்படிங்கிறது என்னது? ஏதகால ஜாதி ஏத ஜாதி தேசகால சமய அனவச்சின்ன சார்வ. எத்தனாவது சூத்திரங்கம்மா அது? 31ல இருக்கு. சோ யமத்தை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேட்டா அது மகாவிரதம். ஒரு மகாவிரதம் போல யமத்தை ஃபாலோ பண்ணணும். நியமத்தை பிரதிபக்ஷ பாவனை மூலமா பண்ணணும். இது 2 தான் கான்செப்ட் ஆஃப் விதர்கா அண்டு மகாவிரதா. சோ இதுல இருந்து இங்க இயமம் நியமம் அஷ்டாங்க யோக பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டாங்க. சோ இயமம் நியமத்துல அதனோட பெனிஃபிட், இந்த இயம நியமத்துக்கான எடுக்கப்படுகின்ற மகாவிரதம் அண்டு விதர்க்க கான்செப்ட். சோ விதர்க்க பாதனை பிரதிபக்ஷ பாவனம், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் உண்டு. ஆசனத்துக்கு எத்தனை சூத்திரம் இருக்கு? 3. பிராணாயாமத்துக்கு எத்தனை இருக்கு? 5 சார். 5. பிரத்யாகாரத்துக்கு 2. 4 தானே சார் வரும் இல்லையா? என்னங்கம்மா? பிராணாயாமாவுக்கு 4 தானே? 4 தான் இருக்கா? பார்க்கலாமா? ஆசனாவுக்கு எத்தனை இருக்குமா? சார் ஆசனாவுக்கு 2 சார். ஆசனாவுக்கு 3 சார். 3. பிராணாயாமாவுக்கு 5. பிரத்யாகாராவுக்கு 2. ஆசனாவுக்கு 1 தான் சார் வந்து பெனிஃபிட். 1 2 ஆசனா 2 தான். ஆசனாவுக்கு மொத்தம் 3 சூத்திரா கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஆசனோட டெஃபினிஷன்,
ரெண்டாவது ஆசனாவில் வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி, ஆசனாவில் முழுமை பெறுறது. அடுத்து மூணாவதுல வந்து அதனுடைய பெனிஃபிட். 3 சூத்திரங்கள் ஆசனாவோட டாபிக்ல இருக்கு அஷ்டாங்க யோகத்துல. இயமம் நியமத்துல பாத்தீங்கன்னா இயமத்துக்கு எத்தனை இருக்கு, நியமத்துக்கு எத்தனை இருக்கு. முதல்ல இயமம் நியமம்னா என்னன்னு சொல்றாங்க. அதன் பிறகு இயமத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது மகாபாரதத்துக்கு ஒரு சூத்திரமும், நியமத்தை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு 2 சூத்திரமும் சொல்லியிருக்காங்க. அதே போல பெனிஃபிட்ல இயமத்துல 5 இயமத்துக்கு 5 பெனிஃபிட், நியமத்துல 5 நியமத்துக்கு 6 பெனிஃபிட். சௌச்சாக்கு மட்டும் அந்தர் சௌச்சம் பகீர் சௌச்சம் 2த்துக்கு 2 இருக்கு. ஸோ இதெல்லாம் கிளியரா பார்த்துக்கோங்க. அடுத்து பிராணாயாமத்துக்கு எடுத்தீங்கன்னா முதல்ல பிராணாயாமத்தை வந்து பிராணாயாமம் அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்றாரு. அந்த பிராணாயாமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணாயாமத்தை எப்படி பிரிச்சு நாம அதை பண்றோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன். அந்த பிராணாயாமத்தினுடைய 4வது பகுதி. அப்போ 49, 50, 51 வரைக்கும் பிராணாயாமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. அதன் பிறகு பெனிஃபிட்ஸ் வந்து 2 சூத்திரத்துல கொடுக்குறாங்க, 52, 53. அப்போ மொத்தம் 5 சூத்திரம் பிராணாயாமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. யாருமா 4ன்னு சொன்னது? சாந்தி சரணம்மா, புரிஞ்சிருச்சா? ஓகே. பிரத்யாகாரத்துக்கு முதல்ல பிரத்யாகாரம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க 54, அதனோட பெனிஃபிட் 55. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓவராங்கம்மா சாதன பாதம். இங்க 53 வந்து தாரணாக்கு சொன்னது தானே சார்? அது பிராணாயாமாக்கு சொன்ன பெனிஃபிட்டுங்களா? இது பிராணாயாமத்தினுடைய பெனிஃபிட். தாரணாசுச்ச யோகியதா மனசக. ச அப்படின்னா அண்டு, அப்ப வேற ஏதோ இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ததக சீயத்தே பிரகாச ஆவரணம். அதனால எதனால? ததகன்னா பிராணாயாமத்தினால, ஷீயம்னா ஷீயத்தேன்னா குறையிறது. என்ன குறையுது? பிரகாச ஆவரணம். எது பிரகாச ஆவரணம்? அவித்யான்னு சொல்லலாம், அல்லது சத்துவத்தை கவர்ந்திருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம்னு சொல்லலாம். இந்த பிரகாச கிரியம், இந்த பிரகாசம் ஆவரணம் அப்படிங்கிறது மறைப்பு, களங்கம், அவித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதைதான் நம்ம சத்துவ சுத்தின்னு படிப்போம். சோ அந்த இங்க சூத்திரம் பிரகாச ஆவரணம் சயமாகுது. மேலும் இன்னொரு ச அப்படின்னா அண்டு. அப்ப தாரணா சுச்ச யோகியத்தா மனசக, இது தாரணைக்கு மனம் தயாராகுது அப்படின்னு சொல்றாங்களே தவிர இது தாரணா கிடையாது. தாரணாவுக்கு தனியா இருக்கு. வாழ்க வளமுடன். புரிஞ்சிருச்சாங்கம்மா? எஸ் சார். விபூதி பாதம் போகலாமா? விபூதி பாதத்துல 2 லைன் தான் கொடுத்திருப்பாங்க, 1.5 லைன் தான் இருக்கு சிலபஸ். அதனால சிலபஸ் நமக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தாரணா, தியானா அண்ட் சமாதி. இந்த தாரணாக்கு எத்தனை சூத்திரம் இருக்கு, தியானத்துக்கு எத்தனை சூத்திரம் இருக்கு, சமாதிக்கு எத்தனை சூத்திரம் இருக்கு? வாழ்க வளமுடன். இப்பதான் உருட்டி பார்க்கணும்னு இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சிருக்கோம். டப்பு டப்புன்னு சொன்னா போதும். தாரணாக்கு ஒரு சூத்திரம் தான் சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து அத தாரணாக்கு 1, தியானாக்கு 1, சமாதிக்கு 1. அவ்வளவுதாங்கம்மா, முடிஞ்சது. அப்ப தாரணா, தியான, சமாதி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. சோ இந்த 3 வார்த்தை சிங்கிள் வேர்ட்ல சொன்னப்பட்டாலும் மிக ஆழமான ஒரு இடம் இது. நீங்க கிளியரா படிச்சு வச்சுக்கணும். தாரணா அப்படின்னு சொன்னா தேச பந்தக சித்தசிய தாரணா, அப்படி ரத்தன சொற்கள். இதெல்லாம் ஒண்ணு கூட மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து நிறைய கன்ஃபியூஷன் எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளை அடிச்சு கொஸ்டின்ல தூக்கிடுவாங்க. சோ இந்த வார்த்தையில மிஸ் பண்ணிடாதீங்க. தேச பந்தம், ஒரு இடத்தை ஹோல்டு பண்றோம். சித்தசிய மனம், எதைன்னா சித்தசிய மனதினுடைய மனம் ஒரு இடத்தில் நிலை நின்றால் அது தாரணா, ஒரு இடத்துல நிலை நிறுத்துறது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தியானம் என்பது என்ன? தத்ர பிரத்யய. இப்ப வார்த்தை பாருங்க, அங்க நம்ம சித்த பூமியில பார்த்தோமா, பிரத்யயம்ங்கிறத அங்க பார்த்தோமா, அது இங்க வரும் பாருங்க. தத்ர பிரத்யய, அந்த இடத்திலேயே மனம் அடங்கி ஏகதானத்தா, ஏக என்றால் ஒன்று, தானம் என்றால் ஒரு இடத்தில் ஒரு நிலை நிற்கிறது.
அப்படி நின்னா அதுக்கு பேரு தியானம். ஸோ இந்த டெஃபினேஷனை மனசுல வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் தான் முக்கியம். சமாதிங்கிறது அதுலயே தத் ஏவ அர்த்த மாத்திரா நிர்பாசம், அர்த்தம் மட்டும் இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம அங்க நிர்விச்சார சமாதியில படிச்சிருப்போம். சோ அர்த்த மாத்திர நிர்பாசம் ஸ்வரூப சூன்யம், இந்த வார்த்தை ரெண்டு தான். அர்த்தம் மட்டும் இருக்கிறது, ஸ்வரூபம் சூன்யமாகி இருக்கிறது. அப்படின்னா எதை தியானத்துக்கு எடுத்துக்கொண்டமோ, எது மேல தாரணை பண்ணமோ அது மேலேயே தியானம் ஏற்பட்டு பிறகு அந்த தியானத்திலிருந்து அர்த்தம் மட்டும் விளங்கி அங்கே ரூபம் மறைந்தால் மீதி இருப்பது சமாதி. இந்த 3 வார்த்தைக்கும் கிளியரா டெஃபினேஷன் அழகா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தா கூட நம்மளுக்கு மார்க் அடிபட்டுரும். அடுத்து நேச்சர் ஆஃப் சம்யமா அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. நேச்சர் ஆஃப் சம்யமா சீக்கிரம் சொல்லுங்க, என்னது? த்ரயம் ஏகம் தாரணா தியான சமாதி மூணும் சேர்ந்திருப்பது சம்யமா. 3 சேர்ந்தது சம்யமா. சம்யமத்தினோட கடைசி நிலை என்ன? சமாதி. வெரி குட், அவ்வளவுதான். சோ 3 சேர்ந்தா சம்யமான்னு சொல்றோம். சம்யமத்தினோட கடைசி பகுதி என்னன்னு முழிக்கிறோம், சமாதி. சோ சமாதி. இப்ப சமாதிக்கும் சம்யமத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சமாதிங்கிறது கடைசி நிலை சார். சம்யமான 3, 1ல இருந்து 1 வர்றது. 1ல இருந்து 1 எது பிகினிங் ஸ்டேஜ், எது கடைசி? சமாதிக்கும் சம்யமத்துக்கும் என்ன வித்தியாசம்? சம்யமா பிகினிங் ஸ்டேஜ், அது கண்டினியூவா சமாதி பிகினிங் ஸ்டேஜ். சோ சம்யமம் வந்து பிகினிங் ஸ்டேஜ். சம்யமத்துல இருந்து கண்டினியூ பண்ணி கடைசியில போய் ரீச் ஆனா அது சமாதி இல்லையா? அப்ப சம்யமம் வந்து தாரணான்னு சொல்லிடலாமா? சம்யமம் சம்யத்துல 1/3 3 சேர்ந்தாதான் இந்த சம்யம். இப்போ 3 சேர்ந்ததை சம்யமம் முதல்லயே சொல்லிட்டோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சம்யமத்தை பண்ணி அது பிகினிங் ஸ்டேஜ். அப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணா சமாதி வருங்கிறீங்க. அப்ப பிகினிங் ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சு தாரணா தான். அப்ப தாரணாங்கிறது சம்யமா பொருத்திடலாமா? சோ தமிழ்ல கேட்கும் போதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையா கேட்கலாங்க, யார் வேணா கேட்கலாம் கொஸ்டின். உங்ககிட்டே கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா இந்த இடத்துல நீங்க ஒரு 10 கொஸ்டின் எடுத்துருவீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, சம்யமத்துக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம்? சம்யமம் படிநிலைகளை கொண்டது மாஸ்டர். சமாதி இப்பதான் முன்னாடி சொன்னீங்களே, அர்த்தம் மற்றும் நிர்பாசம்னு. சமாபத்தி சமாதி. சமாபத்திகளை இங்க வரவே கூடாது. சோ ஒரே வார்த்தையில நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, சொல்றேன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சமாதியில சமாதி மட்டும் இருக்கிறது, சம்யமத்துல 3 இருக்கிறது. அவ்வளவுதான். புரியலன்னா சிம்பிளா சொல்றேன். சமாதி மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சமாதியை எவர் ஒருவராலும் நேரடியா சமாதி என்ற ஒரு நிலை வராது. நீங்க மொத்தமா சமாதிங்கிறது எப்படி வரும்? ஏதாவது ஒரு பொருளை முதல்ல தியானத்துக்கு எடுக்கணும், அது மேல தியானம் பண்ணணும். முதல்ல ஒரு பொருளை சூஸ் பண்ணணும், அது மேல நாம தியானிக்கணும், கடைசியில அது மேல சமாதி ஏற்படணும். அப்போ இந்த 3 ஸ்டேஜ். ஒரு பொருள் மேல நீங்க வந்து எடுத்த உடனே நீ சமாதி பண்ணிரு அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன பண்ணிருன்னு சொல்லலாம்? சம்யமா பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ ரோஜா பூ மேல சம்யமா பண்ணுன்னு சொன்னா முதல்ல ரோஜா பூ எடுத்துக்கிறோம், அது மேல தியானம் பண்றோம், கடைசியில ரோஜா பூவோட அர்த்தம் உணர்ந்து சமாதியை ரீச் பண்றோம். சோ சம்யமத்துல 3 இருக்கு. அதனாலதான் பதஞ்சலி இந்த வேர்டு எங்க கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா எடுத்த உடனே அவர் சொல்லியிருக்கூடாதா? எடுத்த உடனே
தாராவியோக ஞானம் எப்படி வரும்? சோ சந்திரே சமாதி தாராவியோக ஞானம் சொல்ல வேண்டியதானே, சம்யமா சொல்றாரு. சோ சம்யமா தான் பண்ணணும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தாரணா தியான சமாதி. சமாதிங்கிறது ஒரு பொருள் இல்லாமல் சமாதி வராது. ஒரு பொருள்னு வந்துட்டாலே அந்த பொருள் மேல கான்சென்ட்ரேஷன் வரணும். அப்படி கான்சென்ட்ரேஷன் வந்து அது முதல் ஸ்டேஜ் தாரணா, ரெண்டாவது ஸ்டேஜ் தியானம், மூணாவது ஸ்டேஜ் சமாதி. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சமாதிங்கிறது சம்யமத்தின் மூன்றாவது பகுதி. ஸோ 3 தான் சேர்ந்தே இருக்கும் என்பதுதான் இங்க சிலபஸ்ல எவ்வளவு அழகா இந்த வார்த்தையை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நேச்சர் ஆஃப் சம்யமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கூடிய இடம். மேலும் அடுத்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க, கான்செப்ட் ஆஃப் சித்த சம்ஸ்காரா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. சித்த சம்ஸ்காரம் என்றால் என்ன? சித்தத்தில் உள்ள சம்ஸ்காரங்கள். சித்தத்தில் உள்ள சம்ஸ்காரங்களா, சித்தத்தினால் ஏற்படக்கூடிய சம்ஸ்காரங்களா? சித்தத்தில் உள்ள சம்ஸ்காரம். நிரோத பரிணாமம். சித்தத்துல சம்ஸ்காரம் இருக்குமா? சோ சித்தாங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியாத வரைக்கும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல சித்தம்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். முதல் வார்த்தையில சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கணும், மனசுல வந்து கிளியரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒன்னு சித்தம்ங்கிற டெக்னிக்கல் வேர்டு இப்படியே பயன்படுத்திட்டா கூட பரவாயில்ல, ஆனா இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது மென்டல் ஃப்ரீக்வன்சி, மென்டல் ஃபிளக்சுவேஷன், மைண்டு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் வேற வேற மாதிரி எடுப்பாங்க டெக்னிக்கலா. அதுல வேற நமக்கு நிறைய இடர்பாடுகள் பிரச்சனை இருக்கு. இப்போ சம்ஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் சித்தம் அப்படிங்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சம்ஸ்காரம்ங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம், எதை சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை? பதிவுகள். பதிவுகள். யா, வெரி குட் வார்த்தை, கரெக்டான வார்த்தை, பதிவுகள். பதிவுகள்னா என்ன அர்த்தம்? என்னதுமா பதிவு என்ற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. நம்ம செயல் செய்த கர்மத்தோட பதிவுகள். செயல் செய்த கர்மம், அந்த 3 வார்த்தைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? செயல், செய்த, கர்மா என்ற 3 வார்த்தைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? இல்ல. 3 ஒண்ணே தானே? ஒண்ணேதான். அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்? கர்மா, வாசனா. அதுக்கு பேர் தான் பதிவு, அவ்வளவுதான். சோ எதை அனுபவித்தாலும், எதை செய்தாலும் இந்த புலன்கள் மூலமாக செய்யலாம் அல்லது புலன்கள் மூலமாக அனுபவிக்கலாம். அனுபவிக்கின்ற அனைத்து விஷயங்களும் பதிவாகிறதே, அதற்கு பெயர்தான் சம்ஸ்காரம்னு பேரு. எங்கே பதிவாகும்? சித்தத்துல. நல்லா குழம்பிட்டீங்க. இப்போ பதிவுங்கிறது எங்கே பதிவாகும்? முதல்ல பதிவுங்கிறது புரிஞ்சிருச்சு, சரி அப்படி வச்சுக்கலாம். பதிவுங்கிறது ஒரு செயல் செஞ்சு அதை அனுபவிக்கிறோம். அது இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம சம்யமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்படுறோம், காது மூலமா நமக்கு ஒரு விஷயம் வந்து சேருகிறது. சமாதிக்கு சம்யமா பத்தி பேசணும், காது என்ற கருவி அதை பத்தி கேட்டு ஒரு ஞானம் உருவானது, நமக்கு அது பதிவாக உள்ளார போய் உட்கார்ந்துருச்சு. இது ஒரு சம்ஸ்காரம். இப்போ திரும்ப நாம் அதை நினைக்கும் பொழுது அந்த சம்ஸ்காரத்தை பற்றியும் சமாதியை பற்றியும் ஒரு எண்ணங்கள் உருவாகமே அல்லையா? வருமா வராதா? வரும். அதுக்கு பேர் என்ன? அந்த உருவாகி வந்த எண்ணங்களுக்கு பேர் என்ன? சித்தம். அவ்வளவுதான், சித்தம். சோ சித்தா அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அந்த சமாதியை பத்தியும் அந்த சம்யமத்தை பத்தியும் ஏற்கனவே பதிவாக இருக்கு.
அந்த பதிவில் இருந்து வெளிப்படுகின்ற நிலைதான் சித்தா. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? சித்தா அப்படிங்கிறது எண்ணம் எழுவது, எண்ணங்களின் தொகுப்பு மனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எண்ணங்கள் தாட்ஸ் எங்க இருந்து தாட்ஸ் உருவாகுது? இப்ப சம்யமா இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நீங்க பதில் சொல்லுவீங்க. எப்படி சொல்றீங்க? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை டிஸ்கஷன் பண்ணோம். அது சம்ஸ்காரமாக உள்ளாருக்கு, சம்ஸ்காரத்திலிருந்து வெளிப்படுகின்ற தன்மை சித்தம். புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப வாங்க சிலபஸ்க்கு. சித்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது என்ன? கான்செப்ட் ஆஃப் சித்த சம்ஸ்காரா. நம்முடைய சித்தத்தின் பதிவுகள். அந்த பதிவுகள் மூலம் எழும் எண்ணங்கள். இப்ப பதிவுகள் மூலமாக எழும் எண்ணங்கள் இருக்கு. பதிவுகள் மூலமாக எண்ணங்கள் வெளிப்படுது. இந்த எண்ணங்களை நாம என்ன பண்ண போறோம்? 2வது சூத்திரத்துல என்ன பண்ண போறோம்? சித்தவிருத்தி நிரோத. அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்? நாம அஷ்டாங்க யோகத்துல வந்திருக்கோம். அஷ்டாங்க யோகத்துல கடைசியில 3 நிலைக்கு எங்க வந்திருக்கிறோம்? தாரண தியான சமாதி வரைக்கும் வந்திருக்கோம். அப்போ சித்தவிருத்தி என்ன ஆகுது? நிரோதம் அடையுது. இப்ப சித்தவிருத்தி நிரோதம் அடைகிற நிலைதான் சமாதி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம். இந்த இடத்துல இந்த சித்தவிருத்தி நிரோதமானா உங்களுக்கு என்ன விதமான சம்ஸ்காரம் உருவாகும்? சமாதி பாதம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ரிதம்பரா. யா, ரிதம்பர பிரக்ஞா. வெரி குட். எப்படி வந்துச்சு அது? நிர்விசார வைசாரத்தியே. சமாதியை ரீச் ஆகும் பொழுது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு வந்த போது நமக்கு பிரக்ஞா வருதுன்னு சொன்ன ரிதம்பர பிரக்ஞா. அதேதான். அப்போ மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சம்ஸ்காரம் இருக்குதுன்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? 50வது சூத்திரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? நெருப்பு இருந்து மத்தது அழிக்குதுன்னு சொன்னோமா? அந்த ரிதம்பர பிரக்ஞா மத்த சம்ஸ்காரங்களை அழிக்கும். அப்ப சித்த சம்ஸ்காரம்ங்கிறது என்னவா இருக்கு? இங்க ஞானமாக இருக்கு. அதுதான் தஜ்ஜயாத் பிரக்ஞா லோகக. சோ அந்த சித்த சுத்தி அடையும் பொழுது இங்க பிரக்ஞா ஆலோகம். சோ ஞானம்ங்கிறது ஒளிவிடுது. அது பூமிஷு விநியோக படிப்படியாக நிகழுது அப்படிங்கறதுதான் இங்க சித்த. அப்ப சித்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது அடங்கிய நிலையில சம்ஸ்காரங்கிறது ஞானம் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பரிணாமத்ரயா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 வார்த்தையில இந்த சாப்டர் முடிவடையுது. இப்ப பரிணாமத்ரயம்ங்கிறது எந்த சூத்திரத்திலிருந்து எந்த சூத்திரம் வரைக்கும் இருக்கு? 9ல இருந்து 15 வரைக்கும். 9ல இருந்து 15 வரைக்குமா? இருந்து 12 வரலாம். சோ 9வது சூத்திரத்துல இருந்து இருக்கு. 9வது சூத்திரத்துல பரிணாமத்திரயத்துல முதல் 9, 10 இது எதை பத்தி பேசுது? நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமத்துக்கு 2, சமாதி பரிணாமத்துக்கு 1, ஏகாகிருத பரிணாமத்துக்கு 1. முடிஞ்சுதா? 3 விதமான பரிணாமத்துக்கு 3 முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அதை பத்தி என்ன பண்றாங்க? எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த 3த்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 3த்தினுடைய பலன் என்னவாக இருக்கும்? 3 விதமான பரிணாமத்தின் பலன் என்னன்னா அதீத அநாகதம் ஞானம் அப்படிங்கிற சித்தி நமக்கு கிடைக்க போகுது. அது எப்படி அப்படிங்கிறதுக்காக இங்க 13, 14, 15 இந்த 3 சூத்திரங்கள் அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் பரிணாமத்திரய சம்யமாத் அதீத அநாகத ஞானம். அப்ப 16வது சூத்திரம் சித்தியும் அந்த பரிணாமத்திரயத்தினுடைய சித்தி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. இப்போ இனிமேல் வரக்கூடியதெல்லாம் சித்திகள். அத ஒரே வார்த்தையில
விபூதின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த விபூதிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த சூத்திரங்கள் வரும்? ஐம்பத்தி 6 சூத்திரங்கள் வரைக்கும் வரும். விபூதி பாதத்தின் கடைசி சூத்திரம் வரைக்கும் வரும். ஸோ என்னென்ன மேல சமயமா பண்ணா என்னென்ன விபூதி கிடைக்கும்ங்கிறது ஒரு சிலதுக்கு நேரடியாக அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். சித்தி நேரடியாக கொடுத்திருப்பாங்க. ஒரு சிலதுக்கு வந்து 2 சூத்திரம் 3 சூத்திரம் சேர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு சம்ஸ்கார சாக்ஷாத் கரணாத் பூர்வஜாதி ஞானம், பிரத்யஸ்ய பரச்சித்த ஞானம், இப்போ இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆனா 19க்கும் 20க்கும் தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு இருக்கு? 19ல மற்றவங்களுடைய சித்தத்தை உணரலாம், ஆனா அவங்களுடைய பிரத்யேயத்தோ அவங்களுடைய சத்துவத்தையோ, அதாவது அவங்களுடைய ஆழ்ந்த மனசுல இருக்க பூதத்துவாத்து மறைஞ்சிருக்கிறத உணர முடியாது. நாம சத்துவா ஸ்டேட்ல இருந்தா அல்லது பிரத்யேக ஸ்டேட்ல இருந்தா அதுக்கு முன்னாடி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சத்துவத்தை மற்றவங்களுடைய சித்தத்தை நாம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விபூதிஸ் எல்லாம் லைனா கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க படிக்கணும். கைவல்ய பாதம் எடுத்தீங்கன்னா 5 மீன்ஸ் ஆஃப் சித்திஸ் முதல் சூத்திரம். வாழ்க வளமுடன். இவங்க எப்பதான் முடிப்பாங்களோ, டைம் வேற 8:45 ஆச்சு. நீங்க பாஸ்டா முடிச்சீங்கன்னா முடிச்சிடலாம். ஔஷதி மந்திர ஜப சமாதி சித்தியக. வெரி குட் சாந்தி சரணம்மா. உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன்ல எங்க இருக்குது? ஒருத்தரோட மைண்ட் வைஸ். ஒருவேளை இந்த ஐயா வந்து சாப்பிட்டு வந்து உக்காந்து இருப்பாரோ, மணி 7:45 ஆகுது, அன்மியூட் பண்ணாமலே இங்க வரைக்கும் கேக்குது. 5 மீன்ஸ் ஆஃப் சித்திஸ் ஃபர்ஸ்ட் சூத்திரம். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் நிர்மாண சித்தா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப்? எந்த சூத்திரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அது சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நிர்மாண சித்தம்ங்கிறது 4வது சூத்திரம். 4வது மட்டும்தானா? 4, 5. ஒரு நிமிஷம் இருங்க, நான் விபூதி பாதத்துக்கிட்ட வரேன். சரி, கைவல்ய பாதத்துக்கிட்ட 4வது சூத்திரம் நிர்மாண சித்தானி அஸ்மிதா மாத்ராத் அப்படின்னு இருக்கு. அது மட்டும்தானா? அடுத்த சூத்திரம். அடுத்த சூத்திரமா? 5வது சூத்திரம். 5வது சூத்திரமா? சித்தமேகம் அநேகேசாம். வெரி குட். அப்புறம் நிர்மாண சித்தத்தை படித்துக் கொள்கிற ஒரு யோகி படைச்சுக்கிறாங்க. சரி, அதையெல்லாம் ஒரு சித்தம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்பேற்பட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சித்தமானது எப்பேற்பட்டது? அதுதான் அடுத்த வார்த்தை இதுலயே கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சித்திஸ் அச்சீவ்டு த்ரூ சமாதி. ஏன் ஒரு யோகியோட தியானத்தினால் வரக்கூடிய சமாதி வந்து நல்ல சமாதின்னு சொல்றாங்க? தியானத்தினால வர்ற சமாதி தான் மன தூய்மையோட இருக்கும். எந்த சூத்திரம் சொல்லுது அது? அசுக்லா கிருஷ்ணா யோகிநாத் இருக்கு, அதனால. சோ இங்கேயே முதல்ல இந்த 6வது சூத்திரத்திலே இருக்கு. அது வந்து அனாசயம், ஆசையற்றது. மேலும் அது என்னவா இருக்கு? ஒரு யோகிக்கு என்ன விதமான கர்மா இருக்கும்? கர்மா இருக்குமா? பாவமும் இல்லை. முதல்ல அவர் கர்மா இருக்குமா இருக்காதா? கர்மா இருக்குங்க. பாவமற்ற கர்மா, புண்ணியமற்ற கர்மா. கர்மா இருக்கும் இல்லையா? ஏன் கர்மா இருக்கு? அவர் செயல் செஞ்சிட்டு இருக்கிறதுனால. வெரி குட். அவ்வளவுதான். அவர் செயல் செய்யறாரு. ஒரு யோகியா இருந்தாலும் அவருக்கும் செயல் உண்டு. செயல்னா பதிவு உண்டு. சோ பதிவு உண்டுன்னா இருக்கும். ஆனா அந்த பதிவு எப்படி இருக்கும்? அது பாவமாகவும் புண்ணியமற்றதாகவும் இருக்கும். சரி, மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்?
மூன்று விதம் சுக்ல கிருஷ்ண சுக்லம் கிருஷ்ணம் அப்புறம் சுக்ல கிருஷ்ணம். நடுவுல பன்னீர்செல்வம் ஐயா உங்க ஒரு சவுண்ட கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. அசுக்ல கிருஷ்ணம். அசுக்ல கிருஷ்ணா மத்தவங்களுக்கு இருக்குமா? இல்ல அது இல்லாம இருக்கும்போது நம்ம யோகி. ஆமா நமக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஓ சரிங்க. சோ சுக்லம் கிருஷ்ணம் சுக்ல கிருஷ்ணம் இரண்டும் கலந்து. சோ இந்த மூணும் மத்தவங்களுக்கு இருக்கும். இந்த கர்மா கான்செப்ட்ல நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டு அடி விழுந்துரும். சோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சோ யோகிக்கு கர்மா இருக்கு, ஆனால் அது பாவமும் அல்லாமல் புண்ணியம் அல்லாமல் இருக்கு. இது இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க. சோ இது வந்து ஆங்கிலத்துல பண்ணும் பொழுது இங்க அசுக்லம் அக்கிருஷ்ணம் அப்படிங்கறது வந்து ஒயிட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து பாபா புண்ணியா அப்படிங்கிற வார்த்தையிலும் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து விர்ச்சுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சின்னு பயன்படுத்துவாங்க. ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. சின்னுன்னா பாவம், விர்ச்சுன்னா புண்ணியம். அடுத்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? 4 டைப்ஸ் ஆஃப் கர்மாஸ் முடிஞ்சிருச்சு. கான்செப்ட் ஆஃப் வாசனா மாட்டினீங்களா? இப்ப சொல்லுங்க, எந்தெந்த சூத்திரம் வாசனாவோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்? சார் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 4 டைப்ஸ் ஆஃப் கர்மான்னு எதை சொன்னோம்? 4 டைப்ஸ் ஆஃப் கர்மா. அசுக்லா கிருஷ்ணம் அப்படின்னு ஒரு கர்மா. ஆமா. அதாவது சுக்லமும் கிடையாது அசுக்லமும் கிடையாது. அசுக்லா கிருஷ்ணம் அப்படிங்கிறது அசுக்ல அக்கிருஷ்ணமும் சேர்த்து சொல்லும் போது அசுக்லா கிருஷ்ணம். இது வந்து பாவமற்றது புண்ணியமற்றது 1. இன்னொன்னு பாவம் 2, புண்ணியம் 3, இரண்டும் கலந்த கலவை 4. புரிஞ்சிருச்சாமா? ஓகே சார். வெரி குட். கான்செப்ட் ஆஃப் வாசனா சரி, யோகிக்கு ஓகே, அதுக்கு பாவம் இல்ல புண்ணியம் இல்ல, அதுக்கு வெள்ளையும் இல்ல கருப்பு இல்ல, அது வேலை செய்யாது. அது நமக்கு அதை பத்தி பேசுறதுக்கு யூஸ் இல்லை. மற்றதெல்லாம் எப்படி வேலை செய்யும்? எந்த சூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுது? 8. வெரி குட். அப்புறம் 9. 9 அப்புறம் 9க்கு அப்புறம் அது எப்ப ஆரம்பமானது? அனாதி. அனாதி 10. 10 அதுல இருக்கு. சரி, சோ அதனுடைய அப்படி ஆதியிலிருந்து இருக்கிறதுனால அதுக்கான காரணம் என்ன, அதனுடைய பலன் என்ன, அதனுடைய அது எதன் அடிப்படையில நிகழ்கிறது, அதுக்கு என்ன காரணமா, இது அதுக்கு என்ன வந்து சோர்ஸ்? இப்போ அழிவே இல்லாத அனாதித்துவம் 10வது சூத்திரம். இப்ப மறுபடியும் அதே மாதிரிதான், தென்மேற்கு பருவ காற்று மாதிரி தான். இது அழிவே இல்லாததுன்னு சொல்லணும். எப்ப அழியும்? பதினோராவது சூத்திரம். யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல ஹேத்துங்கிறதுக்கு எந்த சூத்திரம் வரணும்? 11th ஹேத்துல இருக்கு. இந்த 11வது சூத்திரத்துல இருக்க ஹேத்து அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்கு? ஹேத்துங்கிற வார்த்தை காரணம். என்ன காரணம் படிச்சோம் சதுர்வியோகவாதத்துல? அவித்யா. அவித்யாவுக்கு என்ன காரணம்? இந்த அவித்யானோட பலன் என்ன? சாரி, வாழ்க வளமுடன். காரணம் கேட்ட அவித்யா தான் காரணம் அப்படின்னு சொன்னோம். அதனுடைய பலன் என்ன? இப்ப அவித்யானால என்ன பிரச்சனை? சம்யோகம் பிரச்சனை, சேர்க்கை இல்லையா? சரி, அதனுடைய பலன் என்ன? வாழ்க வளமுடன்.
பல வருஷங்களுக்கு உங்க மொபைல் இப்படியே தான் பேச மாட்டேங்குது. சிரிக்கிறது மட்டும் கரெக்டா வந்துருது. சொல்லுங்கம்மா, பலன் என்ன? கர்மாசயம். கர்மாசயம் 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 ஹேத்து. பலன் துக்கம். நோ. ஜாதி தேச கால சம்யம். நோ. क्लेशम. நோ. रीजन. நோ. क्लेशम. ஜாதி பலம் வந்து ஜாதி ஆயுர் போகம். கரெக்டாமா? பலன் கர்மாசய மூலக திருஷ்டாதிருஷ்ட ஜென்ம வேதனையாக அது என்னவாகும்? அடுத்து ஜாதி ஆயுர் போகத்துக்கு இதுவா ஜாதி ஆயுர் போகம் பலன் இல்லையா? கிளேசம் வந்து பேஸ். அந்த கிளேசத்துக்கு வந்து காரணம் வந்து அவித்யா. அதனால என்ன பலன் நமக்கு வரப்போகுது? துக்கத்தை அனுபவிக்க போறோம். துக்கத்தினால அதுக்கு என்ன? ஜாதி ஆயுர் போகம். சோ இந்த ஜாதி ஆயுர் போகத்துக்கு நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க எது ஆசிரியமாக இருக்கிறது? எது ஃபவுண்டேஷன்? எது அடிப்படை? கிளேஷம் தான். உலக விஷயங்கள். உலக விஷயங்கள். ஆசை. ஆசிரியம் வார்த்தைக்கு எது பொருத்தும்? ஆசை மாஸ்டர். ஆசிரியம் இன்னும் கொஞ்சம் கிளியரா. மனம். வெரி குட். சம்ஸ்கிருத வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? சித்தவிருத்தி. அவ்வளவுதான். சித்தவிருத்தி. சரி, சித்த விருத்தி அடையறதுக்கு என்ன இருக்கு? என்ன சோர்ஸ் இருக்கு? எதன் அடிப்படையில சித்தம் விருத்தி அடையுது? உலக ஆசை. உலக ஆசை. வெரி குட். அவ்வளவுதான். ஆலம்பனகி. வெரி குட். அவ்வளவுதான். இந்த நாளும் எப்பொழுது இல்லாமல் போகிறதோ, இது நாளும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்குமா? ஹேத்து, பலம், ஆசிரியம், ஆலம்பனகி. இப்ப உலக விஷயங்கள் இருக்கு, அது மேல மனம் பற்று புலன்கள் மூலம் அனுபவிக்குது, சித்தவிருத்தி உருவாகுது. அந்த சித்தவிருத்தியில போகம் இருக்கிறது. போகத்தின் பலனாக ஜாதி ஆயுர் போகம் இருக்கிறது. இதுக்கு காரணம் அவித்யா. இந்த நான்கும் ஒன்றாக இணைந்தே இருக்கிறது. அதனால் இது ஆதியிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது உங்களுக்கு இந்த ஆதிங்கிறது அழிவு பெறும். தத் சங்கிரகிதத்துவ தேசம் அபாவே தத் அபாவக. அப்பொழுது அது இல்லாமல் போகும். இந்த கொஸ்டின்ல இருந்து சமாதி பாத்துல இருந்து சாதன பாத்துல இருந்து எல்லாத்தையும் இழுத்து ஒன்னா விட்டு ஒரே சூத்திரத்துல இருக்கு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. பொறுத்துக்கள் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த நித்தியமான சம்ஸ்காரத்துக்கு கடைசியில வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் தர்மமேக சமாதி வர வரைக்கும் சிலபஸ்ல டைரக்டா தர்மமேக சமாதிக்கு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கான்செப்ட்ல வந்து நம்ம உள்ளார போனோம்னா குணங்கள் தர்மமேக சமாதி எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தர்மமேக சமாதிக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் நாம படிக்கணும். ஆனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். தலைப்புகளை பார்த்து நீங்க படிங்க, ஈஸியா இருக்கும். தர்மமேக சமாதியில் இதுவரை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தர்மமேக சமாதி எப்பொழுது ஏற்படும்? தர்மமேக சமாதியினுடைய பலன் என்ன? கிளேச கர்ம நிவர்த்தி. இந்த கிளேச கர்ம நிவர்த்திக்கு அப்புறம் என்ன நடக்குது? சோ சர்வ ஆவரணம் மலம் அனைத்தும் அல்பமாகுது, அழிய ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகுது? கிரம சமாப்தி. சமாப்தினா முடியுது. சோ குணங்கள் வந்து ஒவ்வொன்றாக மாறக்கூடிய தன்மை மாறி நமக்கு வேலை செய்யறது முடிவடையுது. அதன் பிறகு அந்த கிரமங்கள் வரிசை மாறுபாடு முழுமையாக முற்று பெறுகிறது. அப்பொழுது புருஷன் புருஷார்த்தம் என்பது புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சம். நமக்கு அந்த மாதிரி எந்த விதமான வேலையும் இல்லை. ஸ்படிகார கல்லுக்கு வேலை பண்ணக்கூடிய அத பிரகிருதி நமக்கு வேலை பண்ணக்கூடிய எந்த அவசியமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. குணங்கள் பிரதிபிரசவம் ஆகிறது. இது கைவல்யம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா ஸ்வரூப பிரதிஷ்டம்பா சிதி சக்தேர் இதி. உன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்பது. ததா துருஷ்டகு ஸ்வரூபே அவஸ்தானம். இது கைவல்யம். ஸோ ரெண்டு வகையில கைவல்யத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பதஞ்சலி யோக சூத்திரம் சம்பூர்ணம். கன்க்ளூட் பண்ணிடலாமா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? மணி 9.
ஸோ கான்செப்ட் புரியும், எல்லாருக்கும் சூத்ரா தெரியும்.